அஹ் அனைவருக்கும் வணக்கம். இது சிறைகள் அமையத்தினுடைய மதியுரை கருத்தமர்வு வழிகாட்டலிலே பல்கலைக்கழகங்களுடைய கற்கினர்கள் தொடர்பான வழிகாட்டல் வந்து வருடம் தோறும் நடைபெற்று வருவது வழமை. அந்த வகையிலே இம்முறை பல்கலைக்கழகங்கள் வாரியாக அவற்றினுடைய ஒவ்வொரு பட்டப்படிப்புகள் சார்ந்து ஒவ்வொரு அஹ், ஒவ்வொரு பீடங்கள் சார்ந்து இந்த கருத்தமர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையிலே அந்த வரிசையிலே தொடர்ச்சியாக பல பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய கற்கனரிகள் தொடர்பிலான பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் தங்களுடைய கற்கனரிகள் தொடர்பிலான பல்வேறு வழிகாட்டல்களை வழங்கி இருந்தார்கள். அந்த வகையிலே இந்த அமர்வானது கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பாடநெறிகள் பட்ட படிப்பு தொடர்பான விளக்கங்களை தருவதாக அமைய இருக்கின்றது. இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கருத்தமர்வானது 2 கட்டங்களாக நடைபெற இருக்கின்றது. அதில் ஒரு கட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே கொழும்பு யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் மற்றது ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் லா, இந்த 3 பீடங்களினுடைய கருத்தமர்வுகளும் வழிகாட்டல்களும் இன்று இடம்பெறும். ஏனைய பீடங்களினுடைய வழிகாட்டல் கருத்தமர்வுகள் தொடர்ச்சியாக வருகின்ற காலப்பகுதியிலே நடைபெறும் என்பதை இந்த தருணத்திலே வெளிப்படுத்துவதிலே பெருமை கிடைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த கருத்தமர்வினுடைய ஆரம்பமாக கொழும்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் உடைய கற்கனரிகள் தொடர்பிலும் அவற்றினாலே கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள், என்ன விதமான கூடுதலான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அதுவும் கொழும்பு பல்கலைக்கழகம் என்று சொல்லி வருகின்ற பொழுது இலங்கையினுடைய தரவரிசைப்படுத்தலிலே உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கை அளவிலும் சரி நடாத்தப்படுகின்ற தரவரிசையிலே வந்து எப்பொழுதுமே முதலிடத்திலே இருக்கக்கூடிய கற்கனரிகளில் ஒன்று. அந்த வகையில் அந்த கற்கனரிகளில் அந்த கொழும்பு பல்கலைக்கழகம் ஒன்று. அந்த வகையில் அவ்வாறானதொரு பல்கலைக்கழகத்தாலே வழங்கப்படுகின்ற கற்கனரிகள் எவ்வளவு தூரம் காத்திரமானதாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் ஏலவே அறிந்த ஒரு விடயம்தான். எனினும் குறிப்பாக தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொடர்ச்சியான மேலதிக கற்கைகள் என்று சொல்லி வருகின்ற பொழுது எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறான விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பிலே இந்த கருத்தமர்வானது கவனம் செலுத்த இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு தன்னுடைய முதலாவதாக கொழும்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கினுடைய தொடர்பிலான கற்கன்றிகள் தொடர்பிலான விளக்கத்தினை தருவதற்காக செல்வன் துஷ்யந்தன் பிரசன்னன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். வணக்கம். இன்னும் பேச்சு வழக்கில் கதைக்கலாம் தானே? ஆமாண்ணா, கதைக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். 1 minute. ஸ்க்ரீன் தெரியுதா? ஆமாண்ணா, தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அது மெயினாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறாக்கள் மற்ற பேல் எடுத்துட்டு அண்டர் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கொழம்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி ஐஎஸ் அப்படி ஏதாவது கோர்ஸ் போடினோம்னு சொன்னால் அவைக்குரிய ஜஸ்ட் மெயினான அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் எங்களோட யூசிஎஸ்சியில் வந்து எக்ஸ்டர்னல் டிகிரின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிஐடின்னு சொல்லி. அதோட ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ் மெயினாக அண்டர் கிராஜுவேட்ஸ் தான் இப்போ இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இருக்கா ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ நான் வந்து செகண்ட் இயர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு 2022 பேட்ச் A levels. ஸோ ஸோ அதான் நான். ஓகே, ஸோ அடுத்து போவோம். ஸோ மெயினாக வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் ப்ரோக்ராம் வந்து எங்களோட யூசிஎஸ்சில் இருக்கிற வந்து ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொன்று இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழில் வந்து தகவல் முறைமைகள்னு சொல்கிறவே மெட்ட கணினி விஞ்ஞானம். ரெண்டுமே வந்து பேச்சுலர் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மற்றது வந்து பேச்சுலர் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ இன்டேக் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 230. இப்போ இந்த வருஷம் ஹேண்ட் புக்லையும் 230 தான், 230 இன்டேக். ஐஎஸ் வந்து 120. ஸோ ஒரு இது ஃபேக்கல்ட்டி அண்ட் இல்லை, இது ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்னு சொல்லி யூனிவர்சிட்டி கொழும்புல வந்து 10 ஃபேக்கல்ட்டி இருக்குது. 10 தான், ஓகே மிஸ்டேக் இல்லாட்டி 10. ஸோ அதோட வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்ரீபாலி கேம்பஸ்ன்னு சொல்லி சொல்கிறது, மற்றது வந்து யூனிவர்சிட்டி கொழும்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்.
ஸோ ஃபேக்கல்ட்டி என்று சொல்கிறேன் இல்லை, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த அந்த முறைமைகளும் குறைவு. ஸோ இது வந்து நாங்கள் சொல்கிறது ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்னு சொல்லி அதில் 2 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து மெயினாக ஆஃபர் பண்ணினோம். ஸோ ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மற்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து 3 இயர் ப்ரோக்ராம், ரெண்டுமே 3 வருஷம் தான். இப்போ மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி ஹொனர்ஸோட வர மாதிரி 4 இயர் ப்ரோக்ராம் ரெண்டு இல்லை, 3 இயர் ப்ரோக்ராம் தான் ரெண்டுமே. ஆனால் வந்து ஸ்பெஷல்னு சொல்லி அங்கே எக்ஸ்ட்ரா 4th இயர் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஹொனர்ஸோட வரும். ஸோ அது பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஜென்ரல் டிகிரி வந்து பேச்சுலர் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐஎஸ்க்கு வந்து பேச்சுலர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நாங்கள் அதுவே 4th இயர்ன்னு சொல்லி போனோம்னு சொன்னால் பேச்சுலர் சயின்ஸ் ஹான்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு டிகிரி வரும். அதோட வந்து பேச்சுலர் சயின்ஸ் ஹான்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி அது 4th இயர் வந்து ஸ்பெஷல் வந்து 2ஆ பிரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு உண்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொல்லி உண்டு. அதே மாதிரி நாங்கள் ஐஎஸ் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு டிகிரி தான் 4th இயர். ஃபோர்த் இயர் முடிக்கிறாங்களுக்கு. ஸோ அது வந்து பேச்சுலர் சயின்ஸ் ஹான்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ மெயினாக ஆக்கள் இப்போ யூசிஎஸ்சிக்கு போகிற ஆக்கள் மெயினாக கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் 3 இயர் ப்ரோக்ராம் ஹானர்ஸ் இல்லை, ஸோ அப்படி அது என்ன மாதிரி வேலிடா நல்லமா, என்ன மெட்ட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஹானர்ஸோடு தான் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி வேலிடா இருக்குமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறவே. ஸோ இது வந்து மெயினாக இப்போ எங்களோட பேட்சுக்கு வந்து இது வந்து சிலபஸ் கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ மெயினான ரீசன் வந்து இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் சரியான கூடவா பாஸ் அவுட் ஆகி கொண்டிருக்கணும் ப்ரைவேட் கேம்பஸில் இருந்து, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து எல்லாம். ஸோ அது ரிலேட்டடாக ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிற இஷ்யூஸாலையும் குளோபலாக இப்போ ஐடி ப்ரொஃபஷனலுக்குரிய தேவைகள் என்ன மாதிரி இருக்கு சொல்லி அதை கன்சிடர் பண்ணி இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மெயினான ஒரு சேஞ்ச் வந்து செய்யிருக்காங்க ஐஎஸ்சிஎஸ்ல இருந்து. அது மெயினான வந்து என்னன்னு சொன்னால் இப்போ 4th இயரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாக்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக்களுக்கு இப்போ 4th இயர் படிக்கிற நிலை தான் இப்போ கழிச்சு கொண்டு இருக்கும். இப்போ 4th இயர் வந்து மெயினாக வந்து அகடமிக் சைட் போகிறாக்கள், அதோட இப்போ மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ள போகிறாக்கள். ஸோ இப்போ நான் படித்து நல்லா டாப் பண்ணி ஒரு மாதிரி யூனிவர்சிட்டி டாப் பண்ணி அப்படி அப்படி ஃபோக்கஸோடு இருக்கிறார்கள் ட்ரிப் தானே. ஸோ அவை மெயினாக அவை கண்டு தான் 4th இயர் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் 4th இயருக்கு வர மாடியூல்ஸ்ல இருந்து 4th இயருக்குரிய அந்த அந்த வெயிட்ல இருந்து எல்லாமே சரியான கூடவே இருக்கும் நார்மல் ஜென்ரல் டிகிரியோட ஒப்படைக்க. ஸோ இப்போ 4th இயர் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் 3 இயர் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, 4th இயர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ 4th இயர் செலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்ப்போம். என்ன சொன்னால் இப்போ தாங்க 4th இயர் செலக்ட் ஆகாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கணும் தானே. ஸோ அது என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ நார்மலாக ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எக்ஸாம்ஸ் நடக்கும் தானே. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் டாப் ஜிபிஏ அடிப்படையில் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் முதல் 40 பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முதல் 40 வந்து ஹானர்ஸுக்குரிய இதில் ஆட்டோமேட்டிக்காக அது தெரிவு செய்யப்படுவினும். அது நாங்கள் ரிஜெக்டும் பண்ணலாம். அதே ரிஜெக்ட் பண்ண முடியும் சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிற ஆக்கள் அப்ளை பண்ணி அந்த ஹானர்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஐஎஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து 20 பேர். ஸோ டோட்டலாக 60 பேர் வந்து ஹானர்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து சரி இந்த 4th இயருக்கு போவினேன். ஸோ இப்போ டோட்டல் இன்டேக்னு பார்த்தோம்னு சொன்னால் 350 3 இயர் ப்ரோக்ராம் என்ட்ரி ஆறாக்கள். ஸோ அதில் 4th இயருக்கு போனோம்னு சொன்னால் ஒன்லி அங்கே 60 பேர் தான். ஸோ அந்த ஆக்கள் குறைவாக இருக்கிறபடியே அதுண்ட வெயிட்ல இருந்து அதுண்ட ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கிற கம்பேரிசன் நீங்களே விளங்கி கொள்ளலாம். ஓகே, அதான் 4th இயர் 3rd இயருக்கு வித்தியாசம். நான் இன்னொன்று சொன்னால் இப்போ 4th இயர் வந்து செலக்ட் ஆனால் வேர்ல்டு வைடாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் இந்த ரெகக்னேஷன் மற்றது இப்போ ரிசர்ச் யூனிட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே, ஸ்ரீலங்காவில் இருக்குது, மற்ற வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு IEEE ரிசர்ச் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது சார். ஸோ அதுக்கு வந்து ரெகக்னிஷன் வந்து கூடவே இருக்கும் 4th இயர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ பிஹெச்டி முடிக்கிறார்கள்னு சொன்னால் பிஹெச்டிலாம் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் 4th இயர் போகிற பெஸ்ட் ஆப்ஷன். அதோட இல்லை நான் 4 வருஷம் படிக்கிறேன் மெயினாக வந்து இப்போ ஆக்கள் ஈவன் நான் கூட அப்ளை பண்ணது வந்து 3 இயர் ப்ரோக்ராம் டப்பண்டு டிகிரி முடிஞ்சிரும்னு சொல்லி. ஸோ அப்படி நிறைய பேர் யோசிக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். யூனிவர்சிட்டி போனோமா டப்பண்டு ஒரு 2 வருஷம் ஓடிடும், பாஸ் அவுட் ஆகிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ கட்டாயம் 4th இயர் போகணுமான்னு கேட்டால் அது கட்டாயம் ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னால் 4th இயர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறாக்கள், மற்றது இப்போ லெக்சரர் ப்ரொஃபஸராக போகிறோம்னு சொல்கிறாக்கள். ஸோ அந்த மாதிரி போகிறாக்கள்.
நான் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக ஒன்று கண்டுபிடிச்சு அதை வேர்ல்டு வைடாக பேட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார்கள் ஃபோர்த் இயர் போகணும் மீன்ஸ் சொன்னால் அந்த ரிசர்ச் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கிறபடியா. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ ஐடின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியில் டெவலப்பர்ஸ் கம்பெனிஸ் வழியே போயினோம். இல்லாட்டி இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு கூட அப்ளை பண்ணணுமெண்டா கூட தேர்ட் இயரில் டாப் பண்ணால் கூட ஈஸியாக ஃபாரின் யூனிவர்சிட்டிக்குரிய மாஸ்டர்ஸ்லேயே அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொன்றும் இருக்குது. இப்போ யூசிஎஸ்சின்ற ரெக்கக்னிஷனால் இப்போ எங்களோட பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மாஸ்டர்ஸ் படிக்காமல் பிஹெச்டி அப்ளை பண்ண ஆக்களும் இருக்கணும். எங்களை படிக்கிற லெக்சர்ஸ் கூட இப்போ மாஸ்டர்ஸ் படிக்காமல் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக பேஸ்டப் பண்ணி. ஸோ இப்போ நார்மலாக வேறு யூனிவர்சிட்டிஸ் மற்ற நார்மல் டிகிரிஸுக்கு மாஸ்டர்ஸ் முடிச்சு தான் பிஹெச்டி போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூசிஎஸ்சின் ரெக்கக்னிஷன் வந்து அப்படி இருக்குது வேர்ல்டு வைடாகவும் ஸ்ரீலங்கா வைஸாகவும். ஸோ அதான் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். நார்மல் டிகிரி வந்து 3 இயர்ஸ், ஸ்பெஷல் வந்து அந்த குறிப்பிட்ட ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் சிஎஸ்க்கு 2 டிகிரி அப்படி பிரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொல்லி. ஐஎஸ்க்கு வந்து அதே தான், பட் ஹானர்ஸ் வந்து டிகிரியில் ஆட் ஆகும். ஸோ அதான் எங்களுடைய யூசிஎஸ்சியில் இருக்கிற 2 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐடியில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ், கேம் டெவலப்பர்ஸ், ஸோ டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், QA இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு என்ன மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஆட் பண்ணேன். ஓகே. அண்ட் மெயினாக வந்து இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐஎஸ்ன்னு சொல்கிறதால ஐடி மட்டும்தான் இருக்கு, ப்ரோக்ராமிங் கோடிங் டெவலப்மெண்ட் சைட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. இப்போ ஐஎஸ் மாடியூல் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து இப்போ முதல் ஆப்டிடியூட் எக்ஸாம்ல இருந்து வந்து இப்போ லாஸ்ட்ல இருந்து அதை மெரிட் பேஸ் நினைக்கிறீங்க. மெரிட் பேஸோ ஆப்டிடியூட் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அதால் வந்து இந்த ஒரு 5-6 ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து இப்போ முந்தி வந்து மேத்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லி அப்படி இருந்ததாக்கும். மேத்ஸ் ஐஎஸ் வந்து அப்ளை பண்ணலாமாக்கும். ஸோ இப்போ வந்து அப்படி எல்லாருமே அப்ளை பண்ணுறபடியா அதில் ஐஎஸ்ல வந்து இப்போ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கணும். மீடியா டிசைன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் சைடோ இல்லாட்டி பிஸ்னஸ் சைடோ அந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக போகிற ஆட்களுக்கும் அதுக்குரிய மாடியூல்ஸ் எங்களோட சிலபஸில் இருக்குது, ஆட் ஆகிருக்கு. ஸோ தனியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான மிச்ச கேரியர் ரோல்ஸும் இருக்குது, அதுக்குரிய மாடியூல்ஸும் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் கூட அந்த குறிப்பிட்ட பாடங்களில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியான ஜாப் வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பிட்ட ஃபீல்டில். ஸோ அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் இப்படி மெஷின் லேர்னிங் ஏஐ ஃபீல்டெல்லாம் போக போகிறீங்கன்னு சொன்னால் 3 இயர் டிகிரி வந்து நீங்கள் டாப் பண்ணணும். அதே மாதிரி என்ன சொன்னால் இப்போ 3 இயர் டிகிரியில் வந்து மாடியூல்ஸ் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட சர்டன் மாடியூல்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதா கூட இப்போ யூசிஎஸ்சியில் நீங்கள் யூசிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் சிவிலையோ இல்லாட்டி நீங்கள் என்னென்ன கரிக்குலம் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அப்படிலாம் பார்க்க உங்களோட மாடியூல்ஸில் வந்து சில மாடியூல்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் விரும்பினதுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அது எந்த இப்போ 4th இயரில் தான் அது இருக்குது, 4th இயரில் தான் அது ரிலேட்டடான அண்டர்ஸ்டாண்டிங் கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங் என்று சொன்னால் இப்போ லாஸ்ட் இயரில் வந்து இப்போ எங்களை சிலபஸில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங் சொல்லி கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாடியூல்ஸ் தான் எங்களோட பாடத்தில் இருக்குது, 3rd இயரோட இருக்குது. 4th இயருக்கு தான் மெயினான டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்னு சொல்லி கொஞ்சம் மெயினான கிரெடிட்ஸ் கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போயிக்க நீங்கள் இப்போ 4th இயரில் சில பாடங்கள் இப்போ நான் 4th இயர் வந்து தனியாக எக்கனாமிக் சைட் போகிறாக்க லெக்சர்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறதால அது மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட பாடங்கள் இல்லாட்டி குறிப்பிட்ட ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பான லேர்னிங் கொண்டு இருக்கணும் சொல்லி போகிறாக்கள் கூட போகலாம். ஈவன் போயிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களும் இருக்கணும். 4th இயர் போயிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களும். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற வந்து இப்போ லாஸ்ட்டாக எங்களோட ஓரியன்டேஷன்லேயும் இன்ஃபார்ம் பண்ணவே மெயினாக 4th இயர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அகடமிக் சைட் போகிறாக்கள், ரிசர்ச் யூனிட்டில் போகிறாக்கள், ஸோ அந்த மாதிரி. ஸோ அதான் மெஷின் லேர்னிங். ஓகே. ஸோ ரொபாட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டெவலப்பர், NLP சயின்டிஸ்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லி சொல்கிறது. அது 3rd இயரில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அது இந்த ரிசர்ச் யூனிட்ஸ் கூட யூசிஎஸ்சியில் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் ஓன் ப்ராடக்ட்ஸ் மற்ற ரிசர்ச் எல்லாமே அது ரன் பண்ணுறவே. ஸோ ஜஸ்ட் கரியர் ஃபீல்ட்ஸ் மற்ற கம்ப்யூட்டிங் ரிலேட்டட்னா அதர் ஃபீல்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
மற்ற சிஸ்டம் சப்போர்ட் இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், அதெல்லாமே ஜஸ்ட் சைட் மாடியூல்ஸ். ஆனால் வந்து அதுலேயும் நீங்கள் இப்போ சின்ன சின்ன படிப்பினம் அங்கால வந்து பாஸ் அவுட் ஆகிக்கு நீங்கள் உங்களோட விரும்பின ஃபீல்டில் போகலாம். மெயினாக வந்து அதான் இப்போ சில இடங்கள் இப்போ இன்ஜினியரிங் பார்க்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கூட இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடு ஒன்று காட்டுறேன். One minute. இப்போ வேர்ல்டு வைடாக இருக்கிற பேச்சுலர்ஸ் டிகிரி, ஐடி ரிலேட்டடான பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வந்து 10 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் சம்திங் லைக் என்ன பேர் மாற்றேன், SLQFன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதோட வந்து IEEE-ACMன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை மார்க்கெட் பண்ணிடணும், தங்களோட வந்து இந்த அக்கௌண்ட்ல இருக்கு, தங்களோட இந்த அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொல்லி. இப்போ UCSC வந்து இந்த 2 அக்கௌண்டையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் எப்படின்னு சொன்னால், இந்த சப்ஜெக்ட் இந்த டிகிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்தந்த மாடியூல்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களோட அந்த டிகிரி படித்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அந்த ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும்ன்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ கரிக்குலம் மாத்திரண்டால கூட இதெல்லாம் இந்த பேசிஸில் கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிக்கணும், பாடங்கள் மாத்திரதா இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த 2 பேசிஸில் இருக்கிறபடியா உங்களோட சேஞ்சஸ் வந்து 1 minute. ஸோ உங்களோட டிகிரியில் வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடான ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்க யூசிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணுற அந்த மாடியூல்ஸில் இருந்து அதில் வர கெயின் அவுட்புட் வந்து ஸ்கில் வைஸாக கூடவே இருக்கு. ஸோ அதான் மெயினாக வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி தான் சொன்னேன். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ மைனூட்டான இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னால் மேபி லைக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான மாடியூல்ஸ் கூடவே இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேபி லைக் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி லைக் அந்த மாடியூல்ஸ் இருக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படித்து கொண்டு தான் நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு ஃபீல்டுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் பேசிக்கில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸில் கூட நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஷனலாக கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பேசிக் மேத்ஸில் இருந்து ஹை அண்ட் AI குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்குமான ஒரு அந்த ரேஞ்சை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற அட்வான்டேஜ் உண்டு. நீங்கள் பர்பஸான ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்குள்ள போகிறீங்கன்னு சொன்னால் தனியாக அந்த ஃபீல்டை மட்டும் படிக்கலாம். அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு வெரைட்டியான மாடியூல்ஸை கவர் பண்ணுவீங்க, வெரைட்டியான நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதுக்குள்ள போகிறோம்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஐஎஸ்ன்னு பார்த்தோம்னா சொன்னால், ஐஎஸ்ல வந்து இப்போ நிறைய பேர் யோசிக்கணும், ஐஎஸ்ன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அது கூட வரும் அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த மெட்டாக்கள் நிறைய பேர் தனியார் ப்ரொஃபஷன் செய்தாக்கள் மட்டும் இல்லை தானே, ஸோ அப்படி யோசிக்கணும். ஆனால் வந்து இப்போ ஐஎஸ்லேயும் கூட எங்களோட யூசிஎஸ்சியில் வந்து பாடங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கிற பாடங்கள்லாம் ஐஎஸ்க்கும் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஐஎஸ்க்கு வந்து சில மேனேஜ்மெண்ட் மாடியூல்ஸ் பிஸ்னஸ் மாடியூல்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன அக்கார்டின் படி IEEE-ACM SLQF இந்த அக்கார்டின் படி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்ற ஒரு டிகிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குரிய மாடியூல்ஸ், அதோட பிஸ்னஸ் ரிலேட்டடான மாடியூல்ஸ், அது ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டடிஸ் ரிலேட்டடான மாடியூல்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த டிகிரி வந்து அப்படி தான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காண்டி கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான மாடியூல்ஸும் இருக்குது. அதோட சரியான குறைவான ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்குது. சரியான குறைவுண்டா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பாடம், ஃபர்ஸ்ட் செம்மில் ஒரு பாடம், செகண்ட் செம்மில் ஒரு பாடம், இல்லாட்டி 2 பாடம் அப்படியே. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ யூசிஎஸ்சியில் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் ஐஎஸ்எம் சிஎஸ்எம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐஎஸ்க்கு படிப்பிக்கிற அதே சார் மாதிரி சிஎஸ்க்கு படிப்பிப்பினம், அதே பாடங்கள் படிப்பிப்பினம். என்ன ஐஎஸ்க்கு கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்குன்னு சொன்னால் ஐஎஸ்க்கு வர பேக்ரவுண்ட் பீப்புள் வந்து மேத்ஸ் பேக்ரவுண்டாக மெயினாக இருக்காது. ஸோ ஆர்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவைக்குரிய அப்படி யூஜிசி வந்து அப்படி சிஸ்டம் மாற்றினோடையா அதுக்குரிய மாடியூல்ஸ் இந்த வெயிட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து குறைவாக இருக்கும்டா இல்லை, நீங்கள் போடுற எஃபர்ட்லாம் அது ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணினோம்னு சொன்னால் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அடுத்து யூனிவர்சிட்டி கொழும்பு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐடி ஃபீல்ட்லாம் வேறு போயணும்னு சொன்னால் முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு அடுத்து
ஐஎஸ் போடுறதே சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று தான். வேர்ல்டு வைடா இருக்கிற அந்த டிகிரிக்குரிய ரெக்கக்னிஷன் வந்து சின்ன ஒரு டிபெண்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரின்னு சொன்னா அதுக்குரிய வேல்யூ வந்து கூட. பட் நீங்க கெயின் பண்ற ஸ்கில்லோ இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் லைஃபோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாமே உண்டு தான், சேம் தான். அது லட்ச கொள்ளன் இப்போ ஐஎஸ் நடக்கும், சிஎஸ் நடக்கும். இவன் நீங்க நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க நீங்க மறந்துடுவீங்க ரெண்டும் படிக்க. ஸோ பாடங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் யூசிஎஸ்சியில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐஎஸ் ப்ரோக்ராம்ஸ். கரியர் ஃபீல்ட்ஸ் ரிலேட்டடான பார்த்தினாங்க. ஓகே, அது நீங்கள் அது இப்போ நார்மலாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கரியர் ஃபீல்ட் போகணும்னு சொல்லி. ஸோ மெயினாக வந்து நான் இப்போ பாடங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். தேவைப்படாது ஹேண்ட் புக்ஸ். யூசிஎஸ்சிக்கு வந்து ஹேண்ட் புக் இருக்கு. ஸோ மற்ற யூனிவர்சிட்டிக்கும் இருக்கோ தெரியல, யூசிஎஸ்சிக்கு வந்து ஹேண்ட் புக்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது நீங்கள் நார்மலாக ஜென்ரல் பீப்புள் அக்சஸ் பண்ணலாம். நான் அந்த லிங்க் லாஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணுறேன். அது வந்து நீங்க 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 கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே அந்த அதில் வந்து விடை இருக்கு. நீங்களாவே ஃபுல்லாக வாசிச்சு, ஏன்னா நான் அப்ளை பண்ணிக்க வந்து நான் யூசிஎஸ்சி ஹேண்ட் புக் வந்து பழைய ஹேண்ட் புக் எங்களுக்கு முதல் வருஷம் வந்த ஹேண்ட் புக் எடுத்து வாசிச்சு என்னென்ன இருக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நான். ஐ மீன் சும்மா என்ன மாதிரி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் நான். ஆனால் பார்த்தா நாங்கள் போய்க்க சிலபஸ் மாற்றி போடுவோம். ஸோ அப்படி ஒன்று இருக்கேன்னு சொன்னால் ஜாப் மார்க்கெட் மற்ற இண்டஸ்ட்ரி வைஸான ஒரு ஸ்டடீஸால் மாடியூல்ஸ் மாற்றி கொஞ்சம் சேஞ்சஸ் செய்ய வேண்டிய தேவை இருந்தபடியே மாற்றிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வரைக்கும் காய்ச்சல் சம்திங் ஏதாவது இருக்கா? எனிவன்? இல்லை, ஓகே ஓகே. அண்ட் அப்படியே கேள்வி இருந்துச்சுன்னா chatல போடணும் நினைக்கிறேன். chat காட்டு மாதிரி இல்லையே. 1 minute. ஓகே ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற மாடியூல்ஸ் வந்து இப்போ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் ஆகிருக்கீங்க, இதுக்குள்ள இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி சொன்னால், மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இப்போ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் வரும். அதோட மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இப்போ சிஎஸ்ஐஎஸ் வந்து என்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆகும்னு சொன்னால், நார்மலாக ஜென்ரலாக நாங்கள் மேலே ஓவர்வியூவாக பார்த்தோம்னு சொன்னால், சிஎஸ் வந்து மெயினான ஃபோக்கஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இப்போ டீப்பான ஒரு நாலேஜில் இருக்குது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் வைஸாக இருக்காது, ஒரு டீப்பான நாலேஜ்லாம். இப்போ எங்கட யூசிஎஸ் இந்த சிஎஸ் வந்து அப்படி தான் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு கூடவே இருக்கணும், டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒவ்வொரு கன்செப்ட்லையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாடியூல் செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் இப்போ மாடியூல்ஸில் வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் டிசைன் இன் சின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ப்ரோக்ராம் டிசைன் சி தானே, ஜஸ்ட் சும்மா வெப்சைட்டில் யூடியூப்ல பார்த்து படிச்சிடலாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சேட் ஒன்று வருது. சேம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓ இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், மொடியூல்ஸ் படிப்பிக்கிறது யூசிஎஸ்சியில் அந்த கல்ச்சர் வந்து அதோட நீங்கள் படிக்கிற மொடியூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒர்க் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி ரிலேட்டடாக வந்து ஒரே ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இண்டஸ்ட்ரியான டிமாண்ட் வந்து சிஎஸ்க்கு வந்து தான் கூட. ஒபியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் வந்து தானே டாப்ல இருக்கு. இப்போ இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட இன்ஜினியரிங் தான் டிமாண்ட் கூடன்னு சொல்லி டாப்ல இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, டாப் ரேங்க் அப்ளை பண்ணணும்னு சொல்லி. ஸோ மாடியூல்ஸ் ஏன் சேமாக வச்சிருக்கேன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ கொலம்பு யூனிவர்சிட்டி ஐஎஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டோட நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு மெயினான டிகிரி, ஒரு ஒரு வெயிட்டான டிகிரி வந்து ப்ரொவைட் பண்ணுற கேப்பபிலிட்டி யூசிஎஸ்சிக்கு இருக்கிறபடியா, அதே மாதிரி அதில் படிக்கிறாக்கள் ஸ்கில் வைஸ் இப்போ பாஸ் அவுட் சொன்னால், இப்போ ஏன் 10க்கும் ஒரே மாதிரி இருக்குது, 2 இயரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொன்னால், இப்போ பாஸ் அவுட்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரே மாதிரி இப்போ ஐஎஸ் படித்தாக்களும் அதே சேலரியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம், சிஎஸ் படித்தாக்களும் கிட்டத்தட்ட அதே கம்பேரிட்டிவ்லி அதே சேலரியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ டிமாண்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸு கூட. பட் நீங்கள் யூசிஎஸ்சியில் படிக்க வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரன் பண்ணும்.
நீங்கள் படிக்க கூட உங்களோட சேர்ந்து படிக்கிற ஐஎஸ்ஆ சிஎஸ்ஆ கூட உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிற வித்தியாசப்பட்டு நீங்கள் காய்க்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நானே இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ சட் ஸ்கோர் குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் வேறு கோர்சஸுக்கு போகாமல் உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் கொழும்பு ஐஎஸ்க்கு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். கொழும்பு சிஎஸ்க்கு போகிறதுக்குரிய சட் ஸ்கோர் இருக்காட்டி ஐஎஸ்க்கு போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதான் ஓகேயா. சேலரி லெவல்லாம் எனக்கு தெரியாடா வடிவா. ஏன்னு சொன்னால் இப்போ ஜாப் மார்க்கெட் வந்து இப்போ வித்தியாசம். ஒரு வருஷத்துக்கு முதல் இருந்த ஜாப் மார்க்கெட் வித்தியாசம், அதுக்கு முதல் வருஷம் இருந்த ஜாப் மார்க்கெட் வித்தியாசம். ஈவன் இப்போ லாஸ்ட் இப்போ நான் படிச்சு கொண்டு இருக்கேன், நீங்கள் படிக்க வரைக்கும் இருக்கிற ஜாப் மார்க்கெட் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபேன் கம்பெனிஸ் தெரியும் தானே, மெயினான கம்பெனிஸ் டாப் ஃபேன் ஃபேஸ்புக், அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லி டாப் கம்பெனிஸ்ல இருந்தே இப்போ இவ்வளோ பேரை ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கணும். அதில் நிறைய பேர் மேனேஜர்ஸ் வர இப்போ ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். அதில் நிறைய பேர் வந்து மேனேஜர்ஸ் தான். ஸோ மேனேஜர்ஸுக்கே அப்படி ஒரு சிக்கல் வரைக்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு அது சேலரியோ ஜாப் மார்க்கெட்டோ சொல்லல. அதில் rapidly increasing தானே சிஎஸ் ஃபீல்டு. யா, rapidly increasing தான். ஈவன் எல்லா ஃபீல்டுமே rapidly increasing தான். ஏதோ ஒரு வகையில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான். பட் சேலரியோ இல்லாட்டி டிமாண்டோ ஸ்ரீலங்கால சொல்லல. அதில் அது நீங்கள் ஃபீல்டுக்கு வரைக்க தான் உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஓகேடா, ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே நினைக்கிறேன். ஓகே 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 நான் லாஸ்ட்டாக அண்டர் கிஜி ப்ரோக்ராம் காய்ச்சிட்டு பிட்ட பற்றி கேட்குறேன். ஓகே, அவளோட டீப்பாக பிட்ட பற்றி தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். நீங்கள் ஓகே அப்படி கேள்வியாக இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஸோ மாடியூல்ஸ் இப்போ சிஎஸ்ன மாடியூல்ஸ் வந்து காய்ச்சிருந்தாங்க. மெயினாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் வித் சின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் படிக்கிறதோ இல்லாட்டி ஆன்லைன் வெப்சைட்டில் படிக்கிற சி ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குரிய மென்டாலிட்டியோட நீங்கள் யூசிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இல்லை வாராக்கள் யூசிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சர்வே பண்ணலாம் ஈஸியாக. இல்லாட்டி அதுக்குரிய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டஃப் ஃபீல்டு ஒன்று தானே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து லேர்னிங்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது மெயினான மாடியூல்ஸ் ப்ரோக்ராம் சி டேட்டா பேஸ், டபிள்யூஓபி கன்செப்ட்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிப்பீங்க. மெயினாக வந்து இப்போ இது வரைக்கும் மெயினாக சொல்லணும். இப்போ நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. இப்போ சிஎஸ்ஓ ஐஎஸ் படிக்க ஏன்னு சொன்னால் படிக்கிற மாடியூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் மாடியூல்ஸ் தான், பட் அட்வான்ஸ் வெர்ஷனாக படிப்பீங்க. இப்போ ஓஎஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்குது, பட் இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக படிப்பீங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஏழுக்கு படிக்க அது ஒரு 2 வருஷமாக படித்து கரைச்சி குடிச்சு ஒரு மாதிரி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அதை அட்வான்ஸாக படிக்க உங்களுக்கு அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஏணி மாதிரி இருக்கும். ஏணியில் இல்லை, ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிடும். ஸோ இப்போ அதில் ஐடி பேக்ரவுண்ட் இல்லாமல் வாராக்கள் வந்து லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ என்னென்ன நான் ஐடி எடுக்கல, கெமிஸ்ட்ரி எடுத்தேன். ஸோ அந்த ஐடி பேக்ரவுண்ட் குறைஞ்சபடியாக எனக்கும் சில பாடங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக போய் லெக்சர்ஸ்ல இருந்து ஏன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு லெக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் ஏனதுக்குன்னு கேட்காம சரசரான நடக்கும், எக்ஸாம்ஸ் வரும், எல்லாமே சரசரான நடந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு வருஷம் போயிடும். ஸோ அப்படி இருக்கிறபடியா இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இப்போ மொடியூல் சேவிங் காட்டுன்னு சொன்னால் இது ரிலேட்டடான இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கலாம். இது ரிலேட்டடான நாலேஜை வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன ஐடி பேக்ரவுண்ட் ஒன்று நீங்களாவே உங்களுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்தோன்னே ஒரு பிக்கப் வந்து ஈஸியாக இருக்கு. ஸோ மெயினாக வந்து இப்போ சிஎஸ் வரீங்கன்னு சொன்னால் ஒரு மெயினாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று தேவை. ஐஎஸ்ன்னு சொன்னால் அவ்வளோ டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லை, பட் இப்போ மெயினாக சிஎஸ் பற்றி கேட்க அந்த டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா. ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடான தியரி கன்செப்ட்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ், வெப் டெக்னாலஜிஸ்னு வந்து வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான லாங்குவேஜஸ், அதோட வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ். இது ஜஸ்ட் ஒரு மெயின் மாடியூல்ஸ் தான் போகிறேன். இவ்வளோ தான் மாடியூல்ஸ் இல்லை. அதில் நான் ஹேண்ட் அவுட்டில் காட்டுவேன் என்னென்ன மாடியூல்ஸ்னு சொல்லி. இல்லை ஹேண்ட் அவுட் நீங்கள் பார்க்கலாம், லிங்க் அனுப்புவேன், சேட்டில் போடுறேன் லிங்க். ஸோ அது வந்து செகண்ட் இயர்ஸ் வந்து அல்கோரிதம்ஸ் ரிலேட்டடான ஸ்டடீஸ் ஃபுல்லாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேயே அல்கோரிதம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வித் சியோடயே வந்துடும். டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து மெயினாக சி லாங்குவேஜோடயே வந்துடும். சேம் சி லாங்குவேஜ் படிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க
இப்போ வேறு யூனிவர்சிட்டி சொன்னால் இப்போ ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டியில் வந்து லாஸ்ட் இயர் வந்து சி ப்ரோக்ராம் தான் மெயினாக ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு இருந்தது. லாஸ்ட் இயருக்கு முதல் இயர் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் ஜாவா இன்ட்ரடியூஸ் பண்ணினாக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இப்போ டிமாண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கு, எதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணால் அது அவுட்புட் நீட்டாக இருக்கும்னு சொல்லி அதை ஒரு வருஷமும் அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஸோ இது வந்து பேசிக் வந்து சீல்னுடைய இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்க சியில் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கிறது வந்து ஒரு டீப்பான கன்செப்ட் நாலேஜ் வந்து தரும். ஸோ அதுக்காண்டி ஈவன் ஐஎஸ் ப்ரோக்ராமு கூட சி இருக்குது ஃபர்ஸ்ட் இயரில். ஓகே, ஸோ செகண்ட் இயர்ஸுக்குள்ள வர கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இப்போ இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற பாடங்கள் இந்த பாடங்களா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஆர்கிடெக்சர் வந்து இப்போ நார்மல் பில்டிங் ஆர்கிடெக்சர் ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அதோட வந்து மிடில் வே ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மற்ற ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி அதில் ரிலேட்டடான ஆர்கிடெக்சர் மாடியூல்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் போனாலும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டு ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ள போக போறீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட மாடியூல்ஸை வந்து ஒரு டீப்பான லேர்னிங்கோட படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது பாஸ் அவுட் பண்ணிட்டு ஈஸியான ஒரு ஜாப்போ இல்லாட்டி ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்னன்னு சொன்னால் இப்போ யூசிஎஸ்சியில் வந்து ரிசர்ச் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தேர்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுக்கு இல்லை ரிசர்ச் இன்ஸ்ட்ரக்டராகவோ இல்லாட்டி ரிசர்ச் பர்சனாவோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் ரன் பண்ணலாம். இன்னோவேஷன் சப்போர்ட் இருக்கு. இன்னும் இப்போ நாங்கள் வெப்சைட்டில் காட்டுறோம். இப்போ உங்களுக்கு ரிசர்ச் யூனிட்ஸ் இருக்கிற வந்து ஒன்று ஏற்கனவே ரன் பண்ணிக்கொண்ட ரிசர்ச்சில் வந்து நீங்கள் அது இன்னும் நாலேஜை கெயின் பண்ணி நீங்களா அதில் கண்டுபிடிச்சி சம்திங் அப்படி ஒர்க் பண்ணுறதுனா கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இருக்குது, அதோட வந்து ரிசர்ச் யூனிட்ஸ் என்ன இந்த வெப்சைட்டில் காட்டுவேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் இயர்ஸோட மாடியூல். அது வந்து தேர்ட் இயர் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக தேர்ட் இயரோடய படித்து முடிக்க போறீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பாடத்தோடு நீங்கள் முடிஞ்சிருவீங்க. இல்லாட்டி சொன்னால் ஃபோர்த் இயர் போவீங்க. ஸோ இது தேர்ட் இயரில் வந்து தான் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் சொல்லியிருக்கு, QAன்னு சொல்கிறது, மற்ற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், கேம் டெவலப்மெண்ட், கம்பைலர் தியரி. ஸோ அது ரிலேட்டடான இப்போ நீங்கள் இதில் தான் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லி ஒன்று பார்க்குறீங்க. இப்போ ஜஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொன்னால் விளங்கினாக்களுக்கு ஓகே. அதை விட மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஒரு டீப்பான கன்செப்ட்லாம் இருக்கும். இப்போ கம்பைலர் தியரி, இப்போ கேம் டெவலப்மெண்ட் சொன்னால் கூட ஜஸ்ட் நீங்கள் ஒரு கேம் லாஜிக்கை வச்சு டெவலப் பண்ணுறதா இருக்காது. அது தியரி என்ன மாதிரி இருக்குது, அதோட பேசிக் நேச்சர் என்ன, டீப்பான ஒரு நாலேஜை கெயின் பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ அதான். ஓகே, அடுத்த வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ், மெஷின் லேர்னிங், நியூட்ரல் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸும் அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபீல்டு உண்டு. ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி தெரியல, பட் அதுவும் ஒரு நல்ல ஃபீல்ட். ஓகே, ஸோ அது வந்து தேர்ட் இயர். இப்போ ஃபோர்த் இயர் போவோம். இப்போ ஃபோர்த் இயர் வந்து ஃபோர்த் இயர்லேயும் மாடியூல்ஸ் நிறைய இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாரீங்கன்னு சொன்னால் மெயினாக வந்து நீங்கள் யூசிஎஸ்சிக்கு வரீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாடியூல்ஸ் தான். இந்த மாடியூல்ஸை நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இதை நீங்களாவே சர்ச் பண்ணி என்னென்ன படிக்கணும்னு நீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. இதான் மெயின் மாடியூல்ஸ். இதோட மாடியூல்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் செம் 7 மாடியூல் இருக்கு. செகண்ட் இயர் வந்து 5 மாடியூல் இருக்கு. செகண்ட் செம் வந்து 5 மாடியூல் இருக்கு. ஸோ நீங்க இதான் மெயின் மாடியூல்ஸ். இதை நீங்க லேர்ன் பண்ணி வந்தாங்க ஓகே, ஈஸியா பிக்கப் பண்ணலாம். கட்டாயம் லேர்ன் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா யூசிஎஸ்சி வந்து ஒன்றுமே தெரியாம வாரவங்க கூட நல்ல ஸ்கில்லோட நல்ல நாலேஜோட பாஸ் அவுட் ஆகிற மாதிரி தான் யூசிஎஸ்சி டீச் பண்ணும். ஸோ அந்த லேர்னிங் கல்ச்சர் வந்து அப்படித்தான் இருக்கு. ஒன்றுமே தெரியாட்டியும் லெக்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பினும், சீனியர்ஸ் இந்த சப்போர்ட் கூடவே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு அட்வான்டேஜான ஒரு கல்ச்சராக தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியாமல் வந்தால் கூட சம்ஹவ் நல்ல நாலேஜோட டிகிரி எடுக்கலாம். இப்போ நல்ல சேலரியோட ஜப்பும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது தேர்ட் இயர். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்த் இயர். ஓகே, நான் வந்து கூட டைம் எடுக்கிறேன்னா எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்கனைசர்ஸ் இருக்கணும். இல்ல கண்டினியூ பண்ணுங்க. ஓகே 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 அப்படியே டைம் இஷ்யூன்னு சொன்னால் மெசேஜ் ஒன்று தாங்க, இப்போ இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ ஃபோர்த் இயர் வந்து மாடியூல்ஸ் வந்து இதான் டேட்டா அனலிட்டிக்ஸ், பேரலல் கம்ப்யூட்டிங். இது எல்லாமே மெயினாக வந்து ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது. படித்து அதில் வர உங்களோட ப்ராஜெக்ட்ஸோ
இல்லாட்டி அசைன்மெண்ட்ஸோ இல்லாட்டி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மெயினான கன்செப்ட் வந்து நான் பிறகு வரேன். 4th இயர் 3rd இயர் டிஃபரன்ஷியேஷன் வந்து மெயினான கன்செப்ட், மெயினான திங் ஒன்று இருக்கு. அதை நான் பிற ஐஎஸ்ஐ பற்றி காய்ச்சிட்டு வரேன். ஸோ அதான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிவினோம். ஸோ அது நான் கடைசியாக வரேன். ஸோ அது ஓகே. ஸோ 4th இயரில் வந்து இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் NLPன்னு சொல்லி சொல்கிறேன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான ஸ்டடீஸ் வந்து 4th இயரில் இருக்கு. ஸோ அது சிஎஸ் டிகிரி. ஜஸ்ட் உங்களோட மாடியூல்ஸ் நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் சிஎஸ் தான் செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு இந்த மாடியூல்ஸும் லைட்டாக படிச்சுட்டு என்ன மாதிரி டீப்ல என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் லைட்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். லெக்சர் டைம் என்ன மாதிரி யா நிறைய கேள்வி கேட்டுருக்கீங்க. ஒன்று ஓகே, லெக்சர் டைம் வந்து கேட்குறீங்கன்னு. ஓகே லெக்சர் டைம் இதெல்லாம் மார்க் கேட்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் தெரியுது லெக்சர் டைம் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி. ஓகே, லெக்சர் டைம் வந்து என்ன மாதிரி சொன்னால் 85 இருக்கும்டா. நீங்கள் 85 என்னடா பண்ணுறான், என்னடாப்பா டைம் கூட இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? 85 இருக்கும். ஓகே, ஐஎஸ் பற்றி ஓகேடா. நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட், ஸோ ஐஎஸ் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லாம் சேம் தாண்டா, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் அப்படி நீ டவுட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணு. ஓகே, ஸோ ஓகே, யூனிட் லெக்சர் டைம் என்ன மாதிரி, டெய்லி டைம் அண்ட் செல்ஃப். ஓகே, லெக்சர் டைம் தான் 8 to 5 இருக்கும். இடையில 2 hours பிரேக் அதுகள் இருக்கும், லஞ்ச் பிரேக் ஒன்று இருக்கும். அதோட வந்து டைம் டேபிள் உங்களுக்கு வரைக்க ஒரு லெக்சர் பீரியட் வந்து 2 hours. ஸோ நீங்கள் இவ்வளோ உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மொடியிலும் எவ்வளோ லெக்சர் பீரியட், எவ்வளோ ப்ராக்டிக்கல், எவ்வளோ எத்தனை கிரெடிட்ஸ் அதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. இப்போ லெக்சர்ஸ் வந்து சரி 2 hours லெக்சர்ஸ் வந்து டைம் டேபிள் 8 to 10 ஒன்று இருக்கும், 10 to 11 10 to 12 ஒன்று இருக்கும், மேபி 1 to 3 அன்றைக்கு இருக்கா லெக்சர்ஸ், 3 to 5 இருக்கும். உங்களை ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு வந்து மேபி 5 to 7 ஒரு லெக்சர்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு இப்போ எதுவும் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் சும்மா ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஒரு ஐடியா தானே. ஸோ அதோட வந்து செல்ஃப் லேர்ன் வியூ வந்து சிலபஸ் சொல்லியிருக்கு தானே. இப்போ யூசிஎஸ்சியுமே அதைத்தான் எப்படி சொல்கிற ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ தனியாக லெக்சர்ஸில் படிப்பிக்கிறது மட்டும் இல்லை, என்ன சொன்னால் தானே லெக்சர்ஸில் வந்து ஈவன் ஒன்றுமே தெரியாதவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான் லெக்சர்ஸ் படிப்பிப்பினும். ஏன்னு சொன்னால் அவனுக்கு படிக்கிறது வேறு இடம் இல்லை தானே, செல்ஃபாக போய் ஒன்றுமே இல்லை தெரியாத படிக்கல தானே. ஸோ லெக்சர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ 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 பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னன்னு சொல்லி சரியான பேசிக். அதான் இப்போ ஐசிடியில் நீங்கள் ஏஎல் ஐடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஏஎல் ஐடி எடுத்த முழு சிலபஸும் அப்படியே வேறு. அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்வான்ஸ் லெவலான வெர்ஷன்ஸும் வேறு. ஸோ அதான். ஸோ நீங்கள் செல்ஃப் லேர்ன்ன்றது வந்து நீங்கள் 100% ஏஎலுக்கு செய்றீங்கன்னு சொன்னால், நீங்கள் இல்லை நீங்கள் நல்லா டாப் பண்ணணும்னு சொன்னால் யூனிவர்சிட்டி வந்தால் 200% மேலே செய்யணும். அதுக்கு ஒரு டைம் கிடைக்காது. பட் நீங்கள் அதான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னால் செல்ஃப் லேர்னுக்குரிய டைம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கூடவே இருக்கும். பட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படி இருக்காது. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவீங்க. ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்து இப்போ லெக்சர் ஹாலில் வந்து 100 பேர் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரை நீங்களே கூப்பிட்டு உங்களை பக்கத்தில் வச்சு நீங்கள் டவுட் கேட்டு விளங்கப்படுத்துவீங்க. ஸோ அப்படி அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஒருத்தருமே ஒன்றும் கேட்க மாட்டேனும். ஸோ படிக்கிறதுக்கு ஒரு இஷ்யூமே இருக்காது. ஆனால் செல்ஃப் லேர்ன் வந்து மேக்ஸிமம் இருக்கணும்னு சொன்னால் அதை தான் அவையும் அப்படி சொல்ல ப்ரொடியூஸ் பண்ணினேன். ஓகே, ஸோ அதில் வந்து யூசி லைப்ரரி பெஸ்ட் நியூ புக்ஸ் இருக்கா. யூசிஎஸ் லைப்ரரி தாண்ட நல்ல புக்ஸ் இருக்கு, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடானது. ஸோ பட் அந்த புக்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் எடுத்து படிக்கிற அளவுக்கு நாங்கள் இப்போ அந்த மெடிஷன் பார்க்கல. ஸோ இருக்கும், ஹோப்ஃபுல்லி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே அக்சஸ் பண்ணலாம். ஆன்லைன் நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் யூசிசி லைப்ரரி ஆன்லைனில் அக்சஸ் பண்ணி செக் பண்ணலாம். கேட்டலாக் இருக்குது, என்ன மாதிரி புக்ஸ் இருக்குது, ஆன்லைன்லேயே லிங்க் பண்ணி நீங்கள் போய் கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதான். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாடியூல்ஸ். ஓகே, நீங்கள் அப்படி படிக்கணும்னு சொன்னால் இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா சரி. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட் புக்லேயே ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் தேடி படிக்கணும். லாஸ்ட் பேஜஸ் கிட்டே இருக்குது ஹேண்ட் புக்கில் ஃபுல்லாக என்னென்ன மாடியூல்ஸ், எத்தனை ஹவர்ஸ். இப்போ இதில் வந்து ப்ரோக்ராம் வித் சின்னு சிம்பிளாக சொல்கிறேன். அது வந்து 3 கிரெடிட் பாடம். நீங்கள் 4 கிரெடிட்னு சொன்னேன், இப்போ 3 கிரெடிட். ஸோ 3 கிரெடிட்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் கூடின பாடம், உங்களோட ஜிபியில் வந்து கூட டிபெண்ட் பண்ணும். இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிற வந்து 2 கிரெடிட் பாடம். மேத்ஸில் வந்து நிறைய டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், அதோட வந்து லீனியர் அல்ஜிப்ரா எல்லாம் இருக்குது, அதெல்லாம் 2 கிரெடிட் பாடம். ஸோ அது வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக டிபெண்ட் பண்ணும் ஜிபியில்.
ஓகே 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 ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதே மாதிரி பாடங்கள்லாம் சேம் அதே ப்ரோக்ராம் டிசைன் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் பாடங்கள் வருது. இதில் வந்து யூஏ எல்லாம் இருக்குது. எங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூஏ எல்லாம் இல்லை. பட் நீங்கள் படித்து நீங்கள் ப்ரொஜெக்ட் செஞ்சு அதில் லேர்ன் பண்ணி நீங்கள் பாஸ் அவுட் பண்ணி யூஏ டிசைனராக போகலாம். பட் உங்களோட படிக்கிற மாடியூல்ஸில் வந்து யூஏஎக்ஸ் எல்லாமே இருக்காது. பட் பிஸ்னஸ் மாடியூல்ஸ் இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து. இதில் வந்து பிஸ்னஸ் மாடியூல்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில். ஓகே. ஸோ தென் தேர்ட் இயரில் வந்து ஐஎஸ்எம் அதே மாதிரி தான். இப்போ சைபர் கிரைம், சோஃபியா, இந்த எஸ்கியூஏ, சோஃபியா குவாலிட்டி அஷூரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருந்தது தானே. ஸோ அது நம்மளோட மிடில் வே ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்குது. அப்ளைட் மெஷின் லேர்னிங்கும் இருக்குது, ஐஎஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஐஎஸ்க்கு வந்துட்டு ஏஐக்குள்ள ஃபீல்டுக்குள்ள போகணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக மொடியூல்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் படிப்பீங்க. அதில் ப்ரொஜெக்ட் செய்வீங்க, அசைன்மெண்ட் செய்வீங்க, உங்களுக்கு அதில் டீப்பான நாலேஜ் ஒன்று வரும். ஓகே, நீங்கள் அப்படியே அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பாஸ் அவுட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான ஃபீல்டுகளே என்டர் ஆகலாம். அதில் வந்து ஐஎஸ்ல வந்து முந்தி வந்து மீடியா டிசைன் இருந்தது. மீடியா டிசைன் மீன்ஸ் இப்போ கிராஃபிக் டிசைனிங் இருந்தது. பட் எங்களோட லாஸ்ட் இயரோட கரிக்குலம் மாறினோட அது ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அதில் ரிலேட்டடான மாடியூல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஐஎஸ்ல வந்து. இப்போ கிராஃபிக் டிசைனிங், இந்த யூஎக்ஸ் இருக்கிறோடய கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடான மாடியூல்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. யூனிவர்சிட்டியால் அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி அது எனக்கு சொல்ல தெரியல. பட் நீங்கள் டாப் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியான ரெக்கக்னிஷன் கூட வேறு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண. அதாவது நான் சொன்னேன், இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் படித்து இப்போ சீனியர் லெக்சராக இருக்கிற ஒரு மிஸ் ஒரு ஆள். அவள் வந்து பெஸ்டப் பண்ணவா, பெஸ்டப் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் செய்யாமல் பிஹெச்டி செய்தவா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒன்றில். ஈவன் அங்கே போய் அவள் திருப்பி பெஸ்டப் பண்ணவா, எங்களுக்கு லெக்சர் ஸ்லைஸில் போட்டு விளங்கப்படுத்தினவா தான் என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ அதான். ஸோ யூசிஎஸ்சிக்கு வந்து நல்ல நேம் இருக்கு. ஸோ அந்த நேமை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு மெயின் சேஞ்ச் வந்து இதில் கரிக்குலத்தில் செய்யறீங்கன்னா. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. கம்பேர் பண்ணிக்க ஸ்ரீலங்காவில், ஏன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்காண்டிக்கா ஸ்ரீலங்காவில் கம்ப்யூட்டிங்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது வந்து யூனிவர்சிட்டி கொழும்பு தான். ஈவன் ஃபர்ஸ்ட்டாக கம்ப்யூட்டர் வந்து யூனிவர்சிட்டி கொழும்புலாம் வந்ததாகும் மேபி, ஐ திங்க் ஸோ. ஏன்னா கம்ப்யூட்டிங் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி மியூசியம்னு சொல்லி ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டிங் ஹிஸ்ட்ரி மியூசியம்னு சொல்லி. மியூசியம் இப்போ பழைய முந்தி யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ், முந்தி யூஸ் பண்ண மெத்தட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பழைய ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதான் அந்த நேம் இன்னுமே இருக்கு, வேர்ல்டு வைடாகவும் இருக்கு. ஓகே ஓகே. தென் இது இயர் 3 இயர் 4 எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா என்எல்பியும் ஐஎஸ் மாடியூல்ஸ்லையும் என்எல்பி எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து வந்து மெயின் அவ்வளோதான் கதைக்கிறதுக்கு. மெட்டது வந்து ஓகே. இது வந்து இப்போ இந்த லிங்க் இருக்கா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்களா, இது செட்டில் போடவா? காப்பி செட்டில் போடுறேன். இது வந்து யூசிஎஸ்சின் ஒபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டான கேள்வி எல்லாமே அதில் இருக்கு. உங்களோட ஹேண்ட் புக் சேம் போடுறேன், ஹேண்ட் புக்கில் இங்கே போடுறேன். லிங்க் அவர் ஓகே. ஓகே. மெட்ட வந்து யூசிஎஸ்சியில் வந்து மெயினாக அலுமினாய் அசோசியேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்க வேர்ல்டு வைடான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லி. அலுமினாய் அசோசியேஷன் என்றது வந்து இப்போ பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அசோசியேஷன். இப்போ ஃபாரின் இன்ஜினியர்ஸில் இருக்கிற லெக்சர்ஸும் இருப்பினும், ப்ரொஃபஸர்ஸும் இருப்பினும், அதே மாதிரி இப்போ பாஸ் அவுட் ஆகி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்களும் இருப்பினும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த சிஇஓவும் இருப்பினும், அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணி இருக்கிற எம்ப்ளாயிஸும் இருப்பினும். ஸோ அப்படி ஒரு ஒரு வேர்ல்டு வைடான ஒரு நெட்ஒர்க் வந்து இருக்கு யூசிஎஸ்சிக்கு. ஸோ அலுமினி அசோசியேஷன் வெப்சைட்டும் போடுறோம், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் அதோட ஸ்கோப்ஸ் என்ன. ஸோ ஈவன் இப்போ எங்களோட பாடங்கள் இப்போ லாஸ்ட் இயர்ஸ் வந்து எங்களோட கரிக்குலம் வந்து சேஞ்ச் பண்ணவே தானே. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்க கூட அலுமினி அசோசியேஷன் ஒரு பெரிய பாட்டும் அதில் இருந்தது. என்னென்னு சொன்னால் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸாக என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி வாங்கிட்டு வெளியில் வரைக்கும் என்ன நாலேஜோட வரணும். ஸோ அப்படி என்ன நாலேஜோட வரேன்னு சொன்னால் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி. இப்போ ஏ என்றாலுமே கம்ப்யூட்டிங்ன்றது தானே மெயினாக வரும். ஸோ சிஎஸ்ன்றது நீங்கள் ஜஸ்ட் இந்த மாடியூல்ஸ் மட்டும் சிஎஸ் இல்லை, சிஎஸ்ன்றது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ப்ராசஸிங் ரிலேட்டடான சயின்ஸ் எல்லாமே சிஎஸ் தான். இப்போ பயோ சயின்ஸ்னு சொல்கிற வரது பயாலஜி,
ரிலேட்டடான ஒரு சயின்ஸ் அந்த மாதிரி. ஸோ கணினி விஞ்ஞானம்ன்றது ஒரு அது எப்படி ஒர்க் பண்ணுது ஃப்ரம் பேசிக்ல இருந்து டாப் வரைக்கும் தான். ஸோ ஏஐல வந்து சிஎஸ்ன்னு சொல்ற எல்லாமே தான். நீங்கள் ஏஐயோ இல்லாட்டி என்னவோ டெவலப்மெண்ட்டோ இல்லாட்டி டிசைனிங்கோ, ஈவன் டிசைனிங்கில் கூட மேத்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மேத்ஸ் இல்லாட்டி டிசைனிங் செய்யல அந்த மாதிரி எல்லாம் இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் லிங்க்ஸ் நான் சேட்டில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்க. ஸோ இது வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ். நான் இதோட வந்து ஓகே ஓகே 1 மினிட் டைம் போகுதுன்னு. ஓகே டைம். பிரச்சனை கேக்குதா? ஓ ஓமண்ணா. அப்படி உங்களோட உங்களோட வந்து தேர்ட் பாடம் வந்து சாய்ஸ் பண்றேன் இருக்கு உங்களுக்கு சொன்ன அப்படி. ஓ ஓ ஓ இருக்கு இருக்கு இருக்கு. உங்களுக்கு செகண்ட் இயர் முடிய கடை உங்களை எல்லாருமே சொல்றேன். இப்போ செகண்ட் இயர் முடியக்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரை நீங்க எந்த ஃபீல்டுக்கு போக போறீங்க. இப்போ மொபைல் சைட் ஆல்ரெடி வெப் அப்ளிகேஷன் சம்மந்தமாக இல்லாட்டி சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இல்லாட்டி ஏஏ சம்மந்தமாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடங்களை தேர்ட் இயர்ல நீங்கள் சூஸ் பண்ணலாம். தேர்ட் இயர்ல எல்லா பாடமும் சூஸ் பண்ணணும் இல்லை கட்டாயம். உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு போக போறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்து கரியர் ஃபேர்லாம் வைப்பாங்க கடைசி உங்களோட செகண்ட் இயர் மற்ற சீனியர்ஸும் வைப்பாங்க, ஜூனியர்லையும் ஒரு இதான் வைப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாண்டு வேறு நீங்கள் கட்டாயம் எல்லா படமும் செலக்ட் பண்ணணும் இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த ஃபீல் ஓகே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து வரும் கடைசி செகண்ட் இயர் முடிவில். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு தேர்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கொண்டு அப்படியே மூவ் பண்ணலாம். மற்றது யூசிசியால் கரியர் ஃபேர் வந்து நடக்குண்டா கம்பெனிஸ் வந்து யூசிசியில் வந்து எடுப்பாங்க, அங்கே இன்டர்வியூ வச்சு ஜூனியர் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதில் ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஜூனியர்லேயே செலக்ட் ஆகி போயிடலாம். அப்படி இல்லாட்டி தான் நாங்கள் வெளியில் தேட வேண்டி வரும். யூசிசியாலேயும் இப்போ அந்த கரியர் ஃபேர் வந்து எல்லா கம்பெனிஸும் வரும், பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் காம்படிஷன் கூட இருக்கும். நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அடிப்படையில் அந்த யூசிசின் இதுக்காக நீங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. மேட்டம்னா அந்த இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடாக இந்த மாதிரி சொல்கிறதா? இன்டர்ன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இன்டர்ன் அந்த நிப்பாடு அதான் சொல்றியா? ஓ எக்ஸ்பிளைன் பண்ண லைக் இல்லாட்டி. நீ ஒரு உண்டு சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டேன். ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகே. மெயினாக வந்து இப்போ எல்லாம் இருக்கும் தான். அதில் இப்போ மெயினாக இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டுல வாரீங்கன்னு சொன்னால் இன்டர்னை பற்றி யோசிப்பீங்க. இப்போ எங்கிட்ட லாஸ்ட் இப்போ நார்மலாக எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸில் இருந்தும் அதே மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 6 மந்த்ஸோ 1 இயர் ஒர்க் பண்ணால் தான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் உங்களோட டிகிரி தெரியணும்னு சொல்லி அந்த மாடியூல்ஸ்லேயே இண்டஸ்ட்ரி விசிட்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்ஜினியரிங்லேயும் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ பட் நான் இப்போ யூசிஎஸ்சியில் வந்து நான் சொன்னேன் தானே இப்போ லாஸ்ட் இயர் வந்து கரிக்குலம் சேஞ்ச் பண்ணவே இப்போ ஜாப் மார்க்கெட் வேர்ல்டில் சேஞ்ச் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது மற்றது இப்போ ஸ்கில்ஃபுல்லான ப்ரொஃபஷனல்ஸை வெளியில் பாஸ் அவுட் பண்ணணுன்ற ரீசனுக்காண்டி இப்போ இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து இப்போ எங்கட பேட்சில் இருந்து இன்டர்ன்ஷிப் இல்லை. போத் சிஎஸ்ஸுக்கும் ஐஎஸ்ஸுக்கும் யாருக்கு ஜென்ரல் டிகிரி படிக்கிறாங்களுக்கு இப்போ 3 இயர்ஸோட நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி விசிட்ன்ற ஒரு மாடியூல் வந்து இருக்காது. ஸோ அதுக்காண்டி என்ன ஆட் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்ட்னு சொல்லி அந்த ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வெளியில் போய் ஒரு கம்பெனிக்கு சேலரியோ இல்லாட்டி வித்தவுட் சேலரியோ நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. பட் நீங்கள் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் தானே. ஸோ அது நீங்கள் ஒரு நார்மலாக அங்கே ப்ரொஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தேர்ட் இயரில் வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்ட் வந்து நீங்களா குரூப் ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட ஐடியாவோ இல்லாட்டி நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணி நீங்களா செய்கிறதா இருக்காது. இப்போ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையா இருக்கோ இவன் ஒரு கம்பெனிக்கு இந்த இந்த ப்ரொஜெக்ட் வந்து இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் உங்களோட குரூப் வந்து செய்யும் அப்படி. ஸோ அது எதுக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோர் தேன் 10,000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வெளியில் வரணும், பாஸ் அவுட் ஆகணும் ஒரு வருஷத்தில். ப்ரைவேட் கம்பெனிஸில் இருந்தும் சரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் எல்லாம் சரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அந்த 10,000 ஆட்களுக்கும் இன்டர்ன்ஷிப் கொடுத்தா அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது தானே. நிறைய பேர் அது ஸ்கில்லோட வருவினம், நிறைய பேர் ஸ்கில் இல்லாமல் வருவினம். ஸோ அப்படி பார்க்க எல்லாருமே பாஸ் அவுட் ஆகி வரைக்க அந்த ஸ்கில் வைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது தானே. ஸோ அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் யூசிஎஸ்சி கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்றதுக்காண்டி அந்த இன்டர்ன் ப்ராசஸ் வந்து இல்லை, தேர்ட் இயருக்கு இல்லை, 3 இயர்ஸ் ஜென்ரல் டிகிரி படிக்கிறாங்களுக்கு இல்லை. ஓகே ஓகே. ஸோ வாரேன் கல்யாணம் போட்டுங்க, அப்புறம் வாரேன் 7 மணிக்கு முடிக்கணும். ஓகே. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் இல்லை 3 இயர்ஸுக்கு. ஆனால் இன்டர்ன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னால் 4th இயர் போகிறாங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு. ஸோ 4th இயர்ஸ் போகிறாக்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய ரிசர்ச் ஃபீல்டு அகடமிக் வைஸாக நிறைய ஃபோக்கஸ் பண்ணினேன் தானே. ஸோ அவைக்கு இண்டஸ்ட்ரி வைஸான ப்ரொஃபஷன் வந்து என்ன மாதிரி ரன் ஆகுது என்ற தேவைக்காண்டி இண்டஸ்ட்ரி விசிட் வந்து 4th இயருக்கு இருக்கு. 4th இயரில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்யலாம். ஸோ உங்களை டிகிரி எடுத்துட்டு உங்களோட ஜாப் அப்பாயின்மெண்ட் வந்து டிபெண்ட் பண்ண போகிறது முந்தி வந்து இப்போ
முந்தி வந்து இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, அது இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபைல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் டிபெண்ட் பண்ணு. பட் இந்த முறை வந்து இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து நீங்கள் தேர்ட் இயரில் சேர போகிற ப்ரொஜெக்ட் வந்து ஒரு சரியான ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து தரும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி விசிட் இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உண்டு. ஸோ அதான் 3 இயர்ஸுக்குரிய அந்த ஒரு க்ரைட்டீரியா. பட் நீங்கள் ஃபோர்த் இயர் வந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்ன்ஷிப் இருக்கு. அது நார்மலாக இப்போ இவ்வளோ காலம் இருந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கு. இதில் இன்னொன்று இருக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் தேர்ட் இயர் வரைக்கும் நீங்கள் ஃபோர்த் இயர் அப்ளை பண்ணி ஃபோர்த் இயர் போறீங்களா இல்லையான்னு சொல்லி டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்குரிய மாதிரி இப்போ அண்ணா சொன்ன மாதிரி அதுக்குரிய பாடங்கள் ஃபோர்த் இயர்ஸுக்கு குறிப்பிட்ட பாடங்கள் நீங்கள் எடுக்கணும். 3 இயரோட மட்டும் நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட பாடங்கள் எடுத்தால் சரி அந்த மாதிரி. ஸோ ஃபோர்த் இயர்ஸ் நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் செகண்ட் இயர் முடியவே உங்களை டிவைட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபோர்த் இயர்ஸா தேர்ட் இயரோட வெளியே போறீங்களான்னு சொல்லி. ஸோ அதான் அதில் இருக்கிற விஷயம். ஸோ அதோட வந்து வளர்ந்தேன் நான். அப்படி இதில் ரிலேட்டடான கேள்வி இருந்துச்சான் தம்பி கேள்வி இருந்தால் என்டர்பிரினர்ஷிப்னு ஒரு சர்வீஸ் பார்த்தேன். என்டர்பிரினர்ஷிப்னு சொன்னால் ஆண்டர்பிரினர்ஷிப்னஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான அது இனிமேல் எங்களுக்கு வரையில்லை. பட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறது என்னவோ அது டீச் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடானது இப்போ பிஸ்னஸ் மாடியூல்ஸ், பிஸ்னஸ் சக்ஸஸ் இல்லாட்டி ஒன் மேனா என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுற எல்லாமே அந்த மாதிரி ரிலேட்டடான. பிரச்சனை ஆமாம். எங்களுக்கு வந்து என்டர்பிரினர்ஷிப் வந்து ஒவ்வொரு டெக் கம்பெனிஸ்ல சிஇஓஸும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று செய்வாங்க, டெக்டாக் மாதிரி செய்வாங்க 2 hours. எங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு. இப்போ ஒரு ஹோலில் அப்படி எல்லாருக்கும் நடக்க முடியும். எல்லா அந்த டெக் கம்பெனிஸ் வந்து அந்த அவங்க ரிலேட்டடாக தங்களோட கம்பெனிஸ் வந்து நேராக இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்பாங்க, தங்களோட கம்பெனிஸ் என்ன மாதிரி நீங்கள் நாங்களும் இப்படி எங்களோட இது வந்து அந்த நாங்களும் இப்படி ஸ்டார்ட் அப் செய்யலாம்னு ஒரு ஐடியா வந்து தருவாங்க. ஓகேண்ணா. ஓகே. ஸோ அதான் எக்ஸ்கியூஸ் மீ என்ன ஓ அந்த என்டர்பிரினர்ஷிப்ல இப்ப நாங்கள் ஒரு இன்னோவேஷன் செஞ்சா அது இப்படி ரியல் வேல்ல அப்ளிகேட் பண்றது, அப்ப அந்த மாதிரி எப்படி கம்பெனி தொடங்குற, அப்ப அது மாதிரி சொல்லி பண்றீங்களா? அது மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு இது ஒன்று இருக்குல்ல, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இதால் சில பேர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தேடுவாங்க, காசு கொஞ்சம் மெயினாக தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஐடியாக்காக எங்களோட யூனிவர்சிட்டியில் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸில் அதுதான் மெயினாக இருக்கு. அந்த கவர்மெண்ட்ல சார்பாக ஒரு ஆள் வந்து எங்களோட கதைப்பார். இப்போ நீங்கள் அங்கேயே அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள்கிட்ட அப்படி ஐடியா இருந்தால் நீங்கள் அதில் கதைச்சு செய்யலாம், பிரச்சனை இல்லை. இன்வெஸ்டர்ஸும் எடுக்கலாம் அப்படித்தான். இன்வெஸ்டர்ஸும் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. காம்படிஷன் இருக்குடா, ஒரு வருஷம் நடக்கிறது. அது நீங்கள் அவரோட கதைச்சிட்டு அப்படி எடுக்கலாம் நேரம். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. மற்றது இன்னொருத்தன் கேட்டிருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் என்ன டிஃபரன்ஸ் உண்டு. அது வந்து எங்களுக்கு ஓரியன்டேஷன் எனக்கு சொன்னது வந்து எனக்கு அந்த இன்ஜினியரிங் சொல்லிக்க வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஆகும். இப்போ எங்களோட இதில் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஆகல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வரைக்கும் ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஆகும். கூட டிவைசஸ் அந்த எனக்கு அது சொல்ல தெரியல. டிவைஸில் வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் கொஞ்சம் சிஸ்டங்கள். அப்போ அது தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்க மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக தான் வரும். மற்றது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஐடியா வருதுண்டா அதில் ஐஓடின்னு உங்களுக்கு தெரியுமாடா? இல்லையாண்ணா. அந்த ஐஓடின்ட்டு வந்து அந்த எங்களோட நீங்கள் நார்மலாக அந்த எங்களோட சென்சஸ் மாதிரி கிட்டத்தட்ட இன்புட் அவுட்புட் இது மாதிரி. இப்போ ரியல் வேர்ல்டாக கேல்குலேட் ஆகிருக்கும். நம்மளோட கேமராவில் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்களாண்டா அந்த டிசைன் இருக்குது தானே. அப்போ அது வந்து டிசைன் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் வரும். அவங்க தான் அந்த டிசைன் செய்வாங்க. இப்போ எங்களுக்கு அதில் அப்ளிகேஷன் தான் இருக்கும். நாங்கள் டிரெக்டாக இது பண்ண மாட்டோம், அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ண மாட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் வந்து சிஎஸ்சிக்கும் சிஎஸ்சிக்கும் டிஃபரன்ஸ் இல்லை தானே. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஒரு மாஸ்டர் பண்ண போறாங்க. உண்டா ஓகேண்ணா. சரி, ஓகே. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தான் இப்போ ஹார்ட் இன்ஜினியரிங் சொன்னிடுறேன், இன்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும். ஸோ அதில் வந்து இப்போ எங்களோட மாடியூல்ஸ்லேயும் வந்து ஹார்ட் ரிலேட்டடான மாடியூல்ஸ் வந்துமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்போ அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆர்டினோஸ் அது இதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால், ரொபோட்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக நீங்கள் மெயினாக படிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்னனா அது ரிலேட்டடாக இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும், அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட் சின்னனா வரும். பட் அது ரிலேட்டடாக நீங்கள் மெயினாக படிக்க மாட்டீங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அது ரிலேட்டடாக மெயினாக படிக்க மாட்டீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அது இது சர்க்கிட்ஸ் அதுன்னு சொல்லி சர்க்கிட் மேனுஃபேக்சரிங் அதுன்னு சொல்லி ஆர்கிடெக்சர்னு சொல்லி நிறைய மெயினாக படிக்க மாட்டீங்க. இப்போ டீப்பான ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் அதில் படிப்போம். ஈவன் சர்க்கிட்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால், ப்ரொசஸர்னு பார்த்தோம்னு சொன்னால், சிப்ஸ் அதுன்னு சொல்லி படிக்க மாட்டோம். அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன் சொல்லி பைனரி ரிலேட்டடான ஸ்டடீஸ் தான் படிப்போம். ஸோ அதான் ஓகே. ஸோ நான் ஓகே அவ்வளோ தான் அண்டர் கிராஜுவேட் சிஎஸ் அண்ட் ஐஎஸ். ஒரு ஆள் கேட்டிருந்தார் பிட்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் எல்லாமே. டைம் போகிறபடியே நான் அந்த வெப்சைட்டில் ஜஸ்ட்
நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் எடுகேஷனுக்கு போயிட்டு எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு போங்க. ஸ்க்ரீன் தெரியுதானே? ஆமாண்ணா, விசிபிளா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்டர்னல் டிகிரி போனீங்கன்னா பிட்டெக்னு சொல்லி தனி வெப்சைட் இருக்குது, பட் அது ஓப்பன் ஆகாது நினைக்கிறேன். மேபி 1 மினிட். ஓகே, ஓப்பன் ஆகுது. ஸோ இதான் வெப்சைட். நீங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டீச் பண்ண மாட்டேன். அது இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு லெக்சர்ஸ் எல்லாமே எடுக்க மாட்டேன். லெக்சர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஸ்லைட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்களாக தான் செல்ஃப் லேர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து செல்ஃப் லேர்னிங்குரிய ஒரு இது. இப்போ வெளியில் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பிட்டுக்குரிய கிளாஸஸ் எடுக்கிற அப்படி இப்படிலாம் இருக்குது, ப்ரைவேட்டாக பே பண்ணி எல்லாம். பட் யூசிஎஸ்சி வந்து அப்படி லெக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறவே, டிகிரி ப்ரொவைட் பண்ணுறவே, அதோட வந்து ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவே. ஸோ வீக்கெண்டில் வந்து அந்த கிளாஸஸ் நடக்கும். அது ரிலேட்டடான நீங்கள் அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன எப்போ செய்யலாம்னு சொல்லி நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணலாம். அதோட வந்து கில்லடி ஹாட்லைனில் கால் பண்ணி செய்யலாம். ஓகே, அது பீட். இவன் இப்போ சொல்லப்போனால் இப்போ ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காமல் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், சின்ன ஒரு பிஸ்னஸோ இல்லாட்டி எங்கேயாவது நார்மல் டிகிரி ஒன்று படிச்சுக்கொண்டு, டிப்ளமா படிச்சுக்கொண்டு எக்ஸ்டர்னல் டிகிரி பிட் படிச்சுட்டு அவன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு ஒன்று யூசிஎஸ்சிலேயே மாஸ்டர்ஸ் படிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி அதுன்னு சொல்லி யூசிஎஸ்சி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ யூசிஎஸ்சி மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஓகே 1 மினிட். எஜுகேஷனில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குலாம் வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு வந்து நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் தான் படிக்க போகிறீங்க, சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் யூசிஎஸ்சியில் பிட் படிச்சுட்டு சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சைபர் செக்யூரிட்டிக்குரிய மாடியூல்ஸ் வந்து படிச்சு, இல்லை நான் இன்னும் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் மாஸ்டர்ஸ் சைபர் செக்யூரிட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் யூசிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணுறவே. ஸோ அதில் வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்சஸ்ன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறவே. இப்போ நீங்கள் ஏஎல் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜுனி தொடங்க கனாலம் இருக்குது, நீங்கள் யூசிஎஸ்சி தான் வர போகிறீங்க, யூசிஎஸ்சின்னு ஒரு கல்ச்சர் என்ன மாதிரின்னு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அப்ளை பண்ணலாம். மல்டிமீடியா வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ் ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் சிலபஸே உள்ள போய் பார்க்கலாமே, நான் காட்டில் நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் வெப்சைட்டை ஃபுல்லாக இருக்க செக் பண்ணிங்கன்னா சரி. ஓகே ஓகே, அது வந்து தனியாக கதைக்கலாம்டா. இப்போ இந்த இது வேணாம், இது யூனிவர்சிட்டி ரிலேட்டடான ஸ்டடீஸ் தானே. ஸோ அது வந்து தனியாக கதைப்போம். ஓகே. ஸோ இதில் இப்போ ஜாவா படிக்கிறனாலும் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, டிசைனிங் இருக்குது, பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ், மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ஆட்டோகேட் இப்போ டிசைனிங் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் மெயினாக இருக்குது. கிராஃபிக் டிசைனிங் வந்து நீங்கள் யூசிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணுறது கிராஃபிக் டிசைனிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடான கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். இந்த 8 சண்டேஸ் கோர்ஸ் ஃபீஸும் இருக்குது. நீங்கள் அது ஹாட்லைனை கண்டெக்ட் பண்ணி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதாவது வந்து ரிசர்ச் டிகிரிஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம். ஸோ அதான் பட் வந்து அந்த ரிசர்ச் ஃபீல்டு நிறைய இருக்குது. ரிசர்ச் குரூப்ஸ் யூசிஎஸ்சியில் நிறைய ரிசர்ச் குரூப்ஸ் இருக்குது. இந்த எவ்வளோ ரிசர்ச் குரூப்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து குறிப்பிட்ட ஆட்கள் பொறுப்பாக இருப்பினும் நீங்கள் ரீச் பண்ணி உங்களுக்கு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஈவன் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் இருந்தே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை ஒர்க் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை செய்து கொள்ளலாம். ஸோ ஓகே. ஸோ அதோட வந்து கிளப்ஸ் அண்ட் சொசைட்டின்னு சொல்லி இருக்கு. ஸ்டூடெண்ட் லைஃபுக்கு போனோம்னு சொன்னால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வந்து இப்போ ஹாஸ்டல் பற்றி தெரியும் நினைக்கிறேன். யூசிஎஸ்சி வந்து லிமிட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. ஸோ இப்போ ஹாஸ்டல் அப்ளை பண்ணால் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி எல்லாம் டவுட் தான். அது வேண்டிய ப்ரொசீஜரோட இப்போ என்ன சொன்னால் அது நிறைய பேர் ஹாஸ்டல் இருக்கலாம்னு சொல்ல அப்படி இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய தூர ஜப்னாலேருந்து வரணும்னு சொன்னால் ஹாஸ்டல் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அது வரைக்கும் யோசிக்கணும். அது அப்ளை பண்ணால் சான்ஸ் கிடைக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லல. அது பிரச்சனை கொஸ்டல் கிடைக்குண்டா, ஜெட்னா கிடைக்கும் கட்டாயம். ஓகே ஓகே ஆனால் என்ன பிரச்சனைண்டா சிங்களாக்கெல்லாம் கூட ஏன்னா கொஸ்டல் தமிழாக்கள் சைடு முடியல, ஒரு 1-2 பேர் தான் தமிழாக்க வருவாங்க. மற்றபடி ஒரு விஷயம் இல்லை, கொஸ்டல் எடுக்கலாமா. ஓகே 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 ஓகே. ஸோ அதில் வந்து யூசிஎஸ்சியில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெயினாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து நடக்கிறது. லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷர்ஸ் சாம்பியன் எங்களோட பேட்ச். அதுக்கு முதல் வந்து ரன்னர்ஸ் அப். ஸோ யூசிஎஸ்சி இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டும் டாப்பாக இருக்குது. யூசிஎஸ்சின்னு சொல்லி தனி ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்காது. இன்டர் ஃபேக்கல்ட்டின்னு வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ யூசிஎஸ்சி ஒரு தனி டீமாக இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி மெயினாக வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் மெயின் யூனிவர்சிட்டியோடய யூசிஎஸ்சி இருக்குது. ஸோ இப்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது மெயின் யூனிவர்சிட்டியோட இல்லை. இன்ஜினியர்ஸ் மெடிசன் எல்லாம் மெயின் யூனிவர்சிட்டியோட இல்லை.
அதே மாதிரி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியும் மெயின் யூனிவர்சிட்டியோட இல்லை. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கிரவுண்ட் அக்சஸில் இருந்து அந்த சிட்டி வைஸான ஒரு கல்ச்சர் வந்து உங்களுக்கு இருக்கும் யூசிஎஸ்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால். மெயின் சிட்டிலாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நார்மல் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணிக்க கொலம்பு யூனிவர்சிட்டி வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டோ அந்த தனியான ஒரு கல்ச்சர் வந்து வச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து மீடியா கிளப்ஸ் இருக்கு, IEEE இருக்கு. IEEE யூசிஎஸ்சி IEEE சொசைட்டி வந்து ஒரு சரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேமான கிளப்னு வைங்க, ஒரு ஸ்டாண்டர்டான கிளப். அதே மாதிரி ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கிறது. நீங்கள் IEEE யூசிஎஸ்சி IEEE மெம்பர்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்கும். வேர்ல்டு வைடாகவே உங்களுக்கு ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்கும். அதோட வந்து மியூசிக்கல் சர்க்கிள்ஸ் இருக்கு, ரேகா மியூசிக்கல் சர்க்கிள்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் வெப்சைட்ஸில் இருக்கும், பட் நீங்கள் தேடி பார்க்கணும் என்ன மாதிரி சொல்லி. மியூசிக்கல் சர்க்கிள்னு சொல்லி இருக்கு, ரேகான்னு சொல்லி. அதோட ரொட்ரெக்ட் இருக்கு கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸில். ACM ஸ்டூடெண்ட் சாப்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாலேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுற அசோசியேஷன் கிளப் உண்டு. செஷன்ஸ்ல இருந்து டுட்டோரியல்ஸ், செமினார்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரன் ஆகும். ஸோ அதோட வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படி பார்க்க லேப்ஸ், இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்னு பார்க்க லேப் வந்து யூசிஎஸ்சி லேப்ஸ் வந்து டாப்பான லேப்ஸ். ஸோ நீங்கள் குறையுமே சொல்ல மாட்டீங்க படிக்க எல்லாமே. ஸோ அது உண்டு. ஈவன் பர்சனலாக என்ன சொல்ல போனால் நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேர்க்காதுன்னே சொல்லலாம். அப்படி ஜஸ்ட் யூனிவர்சிட்டி பில்டிங்கே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். நான் ஜஸ்ட் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஃபெசிலிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அதுக்குரிய படிக்கிறதுக்குரிய சகல ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கணும். வித்தவுட் எனி consequences ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கணும் யூசிஎஸ்சி. ஸோ ஸ்டூடெண்ட்டின் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து கூடின கன்சன்ட்ரேஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை உடனே சால்வ் பண்ணுறதுக்குரிய இஷ்யூவும் இருக்குது. மெயினாக வந்து யூனிவர்சிட்டியில் ரேகிங் இல்லை. மெட்டது ஒரு எப்படி சொல்ல இன்னொரு டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்றுமே இருக்காது யூசிஎஸ்சியில். ஈவன் யூனிவர்சிட்டி கொழும்புலே இல்லை. ஸோ அப்படி உண்டு. மற்றது ஹெல்த் ரிலேட்டடான இது ஒன்று சொன்னால் ஹெல்த் சென்டர் பக்கத்து யூசிஎஸ்சி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரவுண்டுக்கு டிரெக்ட் சக்ஸஸ் இருக்குது யூசிஎஸ்சிக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே தென் வேறு என்ன? ஓகே தென் வாட் எல்ஸ்? ஸோ அவ்வளோதான் யூசிஎஸ்சி பற்றி. நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சகல இதுவும் இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்புக், உங்களை ஹேண்ட்புக் செக் பண்ணிருக்கு. ஓகே ரிசர்ச் லேப் ஃபெசிலிட்டிஸ், ஜிம் ஃபெசிலிட்டி யூசஸ்ல இருக்கா? ஜிம் ஸோ அதெல்லாமே யூனிவர்சிட்டி ஆஃப் காமன் யூனிவர்சிட்டியில் இருக்குடா. அதெல்லாம் இன்னும் யூனிவர்சிட்டி கொலம்புக்குன்னே ஜிம் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் பொஷான ஜிம்ஸ் தான் இருக்கு. ஓகே ஏஆர் ரிசர்ச் லேப் ஃபெசிலிட்டிஸ், ஏஆர் ரிசர்ச் என்ன மாதிரி தெரியலடா. பட் ரிசர்ச் லேப்னு சொல்லி ஒன்று இருக்கு. மெயினாக வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்கள் இருக்குது அது ஒரு மாதிரி இப்போ யூசிஎஸ்சி பில்டிங் ஒரு 1 பில்டிங் தானே. ஸோ ஒரு 2 பில்டிங். அது என்னென்னு சொன்னால் நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய விதமான லேப், நிறைய விதமான ரிசர்ச் யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் இயர் யூசிஎஸ்சிக்கு வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 இயர் எடுத்துரும். எங்கே என்ன இருக்குது, என்ன மாதிரி என்னன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ தான் 1 இயர் முடிச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கு ரிசர்ச் எல்லாமே நான் அது ரிசர்ச்சுக்கு ஒன்றுமே அப்ரோச் பண்ணல. ஸோ அது எனக்கு தெரியாது என்ன மாதிரி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. பட் உங்களோட ஹேண்ட்புக்கில் இருக்குடா என்ன மாதிரி ரிசர்ச் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதுதான் ஹேண்ட்புக். அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கண்டென்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கு. The research in high degrees and UCSC 106. Data and okay. இது வந்து ரிசர்ச் யூனிட்ஸ். Modeling and simulation group, language technology and research laboratory, interdisciplinary molecular communication and those stuff. Okay, இந்த A in education research group. ஸோ இந்த இருக்குது eCloud, மெஷின் லேர்னிங் அண்ட் கிளவுட் நெட்னு சொல்லி ஒன்று இருக்குது. காக்னேட்டிவ் சிஸ்டம்ஸ், மைண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே ஸோ ஜியோமெட்ரிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அவ்வளோ ரிசர்ச் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்க்கலாம் என்னென்ன ரிசர்ச் யூனிட்ல என்ன ரன் பண்ணுது, ரிசர்ச் யூனிட்டுக்கு பொறுப்புன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவே ரீச் பண்ணி உங்களோட ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கலாம், என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி ரன் ஆகுது, அப்டேட்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணலாம்.
எக்ஸ்டர்னல் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி வர்றீங்கன்னு சொன்னால் மெயினாக வந்து இது உண்டு. இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மண்டே வந்து 9th ஏப்ரல் இந்த மண்டேயா ஐ டோன்ட் திங்க் ஸோ 9th ஏப்ரல் வந்து இது ஓப்பன். ஸோ இது வந்து பழசு 1 மினிட். ஸோ இன்சைட் டேன்னு சொல்லி ஒன்று இருக்கு 1 மினிட். நான் குரூப்பில் போடலும் சொல்ல போடுறேன். இந்த மண்டே வந்து இந்த இன்சைட் டேன்னு சொல்லி ஒன்று இருக்கு. யூனிவர்சிட்டிலேயே நடக்கும், யூசிஎஸ்லேயே நடக்கும். யூசிஎஸ்சி பற்றி ஃபுல்லான ஒரு சமரி ஒன்று இருக்கு. அவை என்ன மாதிரி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸை பற்றி கதைப்பினம். 26 மேன்னு சொன்னால் இந்த மண்டே 9 AM to 12 PM 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எங்கள் கொழும்பு யூசிஎஸ்சிலேயே நடக்கும், ஆடிட்டோரியத்தில் நடக்கும். இன்சைட் டேன்னு சொல்லி லிமிடெட் சீட்ஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. நான் ஒருக்கா செக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். நான் லிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்க தெரியல. நான் ஒருக்கா சுஜன் சொல்லி குரூப்பில் ஒருக்கா போட முடியும்னா ஒருக்கா போடுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னும் நீங்கள் யூசிஎஸும் வர போகிறீங்க, இந்த மாதிரி கல்ச்சர் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஈவன் மண்டே ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னால் வந்து செக் பண்ணலாம். என்ன மாதிரி நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன மாதிரி நடக்குது, லெக்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி கதைக்கணும், என்ன மாதிரி எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ மண்டே நீங்கள் வரணுன்னா வந்து மீட் பண்ணலாம். ஈவன் என்னையும் மீட் பண்ணலாம் மண்டே வந்தீங்கன்னு சொன்னால். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக இந்த ஸ்டே பண்ணுறது. ஸோ அதெல்லாம் என்னடா இதில் கேட்குறது. தமிழ் அப்படி சொல்லலாரு என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே, ஸோ அவ்வளோதான். யூசிஎஸ்சியில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கேட்கலாம். கொஞ்சம் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கேளுங்க. என்ன டைம் டிலே ஆயிடுச்சு, 12 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அப்படி இல்லை கதைக்க கஷ்டம், மைக்கெல்லாம் மியூட்ல இருக்குன்னு சொன்னால் சேட்டில் போடலாம், பார்த்து கேட்கலாம். ஓகே எல்லாம். ஸோ யூசிஎஸ்சியின் ரிலேட்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு நம்புறேன். ஓகே, பீட் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பீட். எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி யோசிச்சது இல்லை. பட் பிட்டுன்னு சொல்லி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறவே வீக்கெண்ட்ஸில் கிளாஸஸ் நடக்கிறது அதுன்னு சொல்லி UCSC.in/. ஓகே தான். அண்ணா அனுப்பின லிங்க்ல வந்து நீங்கள் இன்சைட் டேக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, அந்த லிங்க் காப்பி பண்ணி இதுதான் அந்த லிங்க். ஓகே, சமரியா ஒரு 2 மினிட்ஸில் சொல்லுவோம். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் சொல்லுவோம். ஒரு 15 1 மினிட். ஓகே, ஒரு டபுள் முடிக்கிறேன் இருக்கா. ஓகே, ஸோ யூசிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கரியர்னு சொன்னால் ஓகே, நீங்கள் யூசிஎஸ்சிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடான ஒரு பேசிக் லேயர் வந்து அட்வான்ஸ் லெவலான நாலேஜ் ஃபுல்லாக கெயின் பண்ணலாம். ஃபுல்லாகவே யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு போகும், நீங்கள் அப்படியே ட்ரெயினெல்லாம் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ட்ரெயினில் இருந்தீங்கன்னா சரி. இல்லை நான் இங்கே எவ்வளோ போகிறேன்னு அங்கே இருக்க ட்ரெயினில் இறங்கி பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னால் ட்ரெயின் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் யூசிஎஸ்சி வந்து ஃப்ரம் பேசிக்லேருந்து டாப் வரைக்கும் டீச் பண்ணும். நார்மலாக இப்போ மெட்ட யூனிவர்சிட்டியில் இப்போ நான் படிப்பேன், நீ நாலு ஸ்லைஸை பார்த்து படிப்பேன், நீ படிக்கிறேன்னா படி, இல்லாட்டி விட்டுட்டு போகிற மாதிரி அப்படி இருக்காது. ஸோ ஸ்டார்ட் பேசிக்லேருந்து டீச் பண்ணுவீனம். லெக்சர்ஸை போய் டிரெக்டாக நீங்கள் கேட்கலாம். ஒரு இது ஒன்றுமே இருக்காது. டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணலாம். சீனியர்ஸ்ன ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஸ்டடி ரிலேட்டடான கிளாஸஸ் குப்பீஸ் இருக்குது சீனியர்ஸில். ஸோ எஜுகேஷனல் வைஸாக ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டிங்கில் வந்து எஜுகேஷனல் வைஸாக ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி ஷைன் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஷைன் பண்ணுறதுக்குரிய பேக்ரவுண்ட் வந்து யூசிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஈவன் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காமல் பாஸ் அவுட் பண்ணாலும் நீங்கள் யூசிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் இருந்ததுக்காண்டியே உங்களுக்குரிய ரெப்புடேஷன் ஒன்று இருக்கும். ஸோ யூசிஎஸ்சி வந்து அப்படி தான் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கு ஆல் த இயர்ஸ். வேர்ல்டு வைடாகவும் சரி, ஸ்ரீலங்காக்குள்ளேயும் சரி, யூசிஎஸ்சி வந்து அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வைஸாக பார்த்தா கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரிலேட்டடான எஸ்தெட்டிக் ரிலேட்டடான டான்ஸ், மியூசிக் அது இதுன்னு சொன்னால் கூட எல்லாமே நடக்கிறது. ஸோ அது ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நடக்கும், செகண்ட் இயர்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது எஸ்தெட்டிக் ரிலேட்டடான விஷயம். ஆனால் ஓகே, ஸோ அதோட வந்து மெட்ட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான கிளப்ஸ் இருக்குது. IEEE, AIESEC, வாலண்டியரிங் கிளப்ஸ் இருக்குது, ரொட்டரி கிளப்ஸ்ன்னு சொல்லி.
ஜஸ்ட் அதில் நார்மல் மெட்டல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி தான். பட் யூசிஎஸ்சியில் வந்து என்ன யூசிஎஸ்சியில் வந்து அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து ஒரு பேட்சில் வந்து 350 பீப்பிள் தான் இருப்பீங்க. ஸோ கம்பேர் பண்ணிக்க அந்த டோட்டல் ஃபேக்கல்ட்டிலே வந்து ஒரு 1200 1300 தான் 4th இயர்ஸ் வரை கேட்க. ஸோ பீப்புள் வந்து குறைவு. ஸோ நீங்கள் வந்து எல்லாரோடையுமே இன்ட்ராக்ட் பண்ணுற சான்ஸ் கூட. ஓகே, அந்த அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட பாஸ்வேர்டான ஒரு அண்ணாவோட க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உண்டு தானே. ஸோ யூசிஎஸ்சின்னு சொன்னால் அந்த ஒரு யூசிஎஸ்சி ஃபேமிலின்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் குறைய பேர் நல்ல இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கிறபடியா எல்லா கிளப்ஸுமோ எல்லா வாலண்டியரிங் அசோசியேஷன் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பீக்கில் ரன் பண்ணி கொண்டு இருக்கும். இப்போ ஒரு ஆட்கள் நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு இஷ்யூஸ் வரும். மற்றபடி ஆட்கள் குறைவுன்னு சொன்னால் எல்லாருமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஆட்கள் குறைவுண்டபடியா. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தில் ரன் பண்ணி கொண்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு இஷ்யூஸுமே வராது, பர்சனலாகவும் சரி இல்லாட்டி யூனிவர்சிட்டி வைஸாகவும் சரி. ஓகே, பிகம் இன்ஜினியர் ஆஃப்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி வச்சு கூட இன்ஜினியர் போயிடாது. நீங்கள் ஏ ரிலேட்டடான ஸ்டடீஸ் வந்து ஏ ரிலேட்டடான ஸ்பெஷலைஸ் பண்ணி அது ரிலேட்டடான உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிலேட்டடாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏ இன்ஜினியர் ஆகலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களோட நாலேஜில் இருந்து உங்களோட ஸ்கில்ஸில் டிபெண்ட் பண்ணும். ஸோ இது யூசிஎஸ்சி வந்து மேக்ஸிமம் உங்களோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்குரிய என்வைரன்மெண்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் ஷைன் பண்ணீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைடாகவும் சரி ஸ்ரீலங்கா வைஸாகவும் சரி ஒரு டாப் பொசிஷனில் இருக்கலாம். ஸோ தட்ஸ் யூசிஎஸ்சி. ஓகே, நீ டவுட்ஸ் இல்லை நினைக்கிறேன். டைம் ஆச்சு 7:12. சாரி லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான். பட் 2 பேர் பிரசன்ட், நான் பேர் சொல்ல மறந்துட்டேன். அக்கா சொன்னவாக்கும் 2 பேர் பிரசன்ட். நான் செகண்ட் இயர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், படிச்சு கொண்டிருக்கேன். உங்களை மாதிரி தான் நானும் இப்படி யூசிஎஸ்சிஇந்த ப்ரெசன்டேஷன் ஒன்றுக்கு நானும் வந்தேன். எங்களோட 4th இயர் அண்ணா ஒரு செய்தவர். ஸோ நானும் அப்படி ஒரு ஆசையாக தான் இருந்து பார்த்தேன், நான் என்ன நடக்குது என்ன மாதிரி எப்படி இப்படின்னு சொல்லி வெப்சைட் எல்லாமே செக் பண்ணேன். ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது யூசிஎஸ்சி வர்றதுக்குரிய சான்ஸ் உங்களுக்கு கூட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு கியூரியாசிட்டி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட் ஹேண்ட் புக் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்து பெறலாம். ஒரு ப்ரிப்பேரான மைண்டோட வரலாம். இல்லை ஓகே யூனிவர்சிட்டி வந்தப்பறம் எல்லாத்தையும் பார்ப்போம்னாலும் ஒரு இஷ்யூவும் இல்லை, எல்லாமே உண்டு தான். ஓகே, தேங்க்யூ. என்னோட விஷயம் இப்போ கொழும்பு யூனிவர்சிட்டி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி எதுவும் யோசிக்காங்கடா, சீனியர்ஸ் ஹெல்ப் இருக்குமா? ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. கொழும்பு வந்து இப்போ மற்ற யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணிக்க மொரட்டுவாவோ இல்லாட்டி அங்கே ஜேப்ரவோ இல்லாட்டி ஈவன் இப்போ சிட்டி லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட தானே. ஸ்டேயிங் இல்லை போர்டிங் அது இதுன்னு சொல்லி ஈவன் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் கூடவே இருக்கும். அதில் என்ன சப்போர்ட் வந்து சீனியர்ஸும் செஞ்சு கொண்டு இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டான சீனியர்ஸ்ல இருந்து அந்த ஒரு கல்ச்சர் வந்து இருந்து கொண்டே இருக்கு. ஈவன் இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க அது ரிலேட்டடான பாண்ட் வந்து இன்னும் கூடவே இருக்கு. ஓகே, சீனியர்ஸ் சப்போர்ட்ல இருந்து ஃபினான்ஷியல் எய்ட்ல இருந்து எல்லாமே சப்போர்ட் இருக்கு. நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, ஓப்பனாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நிமலன் சொல்லணுமா? இல்லை ஓகே ஓகே. இதில் இப்போ நிமலன் ஹைக்ரவர் வந்து 3rd இயர். இப்போ எங்களோட பேட்சுக்கு ஒரு பேட்ச் சீனியர் 3rd இயர் படிச்சு கொண்டிருக்கேன். இப்போ 3rd இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மிகவும் நன்றி. கொழும்பு யூனிவர்சிட்டியின் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் இதை பற்றி ஒரு சிறப்பான விரிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை வழங்கி சென்ற வளவாளர் பிரசன்னன் அவர்களுக்கும் இந்த கூடவே ஒரு வளவாளராகவும் அதே நேரம் இந்த கொழும்பு யூனிவர்சிட்டியுடைய வளவாளர்களை ஒன்றிணைப்பதில் ஒரு கோஆர்டினேட்டராக செய்யப்பட்ட நிமால் அண்ணாவுக்கும் எங்களுடைய நன்றி. தொடர்ச்சியாக அடுத்ததாக நடைபெற இருப்பது விஞ்ஞான பீடத்திற்கான வழிகாட்டல்கள். அந்த வகையில் விஞ்ஞான பீடத்தில் இருக்கக்கூடிய கற்கைஞர்கள் தொடர்பிலான வழிகாட்டல்களை வழங்குவதற்காக விஞ்ஞான பீடத்தை சேர்ந்த சௌமியா மனோகர் அவர்களை வளவாளராக அன்போடு அழைத்திருக்கிறேன். ஓமக்கா எக்கோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். Is it fine? இப்போ ஓகே அக்கா.
Okay. So, Vanakkam, I'm Chaumya. I'm currently an external student at University of Colombo, pursuing my third year of BSc degree in biotechnology and microbiology. ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸால் வழங்கப்படுற டிகிரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் எக்ஸ்டர்னல் டிகிரி என்றால் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியால் அவங்களோட பர்டிகுலரான சில கோர்சஸ் வந்து நாங்கள் காசு பே பண்ணி படிக்கிறது தான் எக்ஸ்டர்னல் டிகிரி. இதில் வந்து அவங்களோட கோர்ஸ் கண்டென்ட் மாடியூல்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைவேட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட ஃபீஸ் வந்து 1/3 தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியை படிக்கிறப்பவே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இந்த லெக்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும். சில நேரங்களில் வீக் டேஸில் ஈவினிங்கில் நடக்கும். அண்ட் இதே நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இன்டர்னலாக யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சா கூட ரெண்டையுமே பேரலலாக படிக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் தேவையில்லை. அண்ட் இது மொத்தமாகவே 3 years தான் படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக கட்டாயம் அந்த லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணணுமென்ற தேவை இருக்காது. அவங்க ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்டாயம் அட்டென்ட் பண்ணணும். எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் எழுத வேண்டி இருக்கு. அடுத்ததான் இது யூஜிசி அப்ரூவ்ட், ரெக்கக்னைஸ்டட். அண்ட் கேம்பஸ் லைஃப்ன்ற பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண இயலாது. பிகாஸ் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டி இந்த ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் 3 பாஸ் வந்து எடுத்திருக்கணும். ஸோ நீங்கள் கூகுளில் யூஎஸ்சி எக்ஸ்டர்னல் டிகிரின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வர லிங்க்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ள எல்லா எக்ஸ்டர்னல் டிகிரியும் இதில் இருக்குது. இதில் இது ஃபர்ஸ்ட் வந்து பிட் யூசிஎஸ்சியால் ப்ரொவைட் பண்ணுறது, மிச்சம் எல்லாமே எஃப்ஓஎஸ்ஸால் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நான் பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜிலேருந்து வர்றதால நான் ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரியை ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களான்னு தான் உங்களுக்கு A-level சட் ஸ்கோர் ஒரு 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒன்று நீங்கள் செகண்ட் ஷே எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு இல்லாட்டிக்கு வெயிட்டிங்கில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வெயிட் பண்ணி ஒரு 1 year கிட்ட நீங்கள் டைம் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் அப்படி 3 பாஸ் இருக்குன்னா நீங்கள் குயிக்லி இதை அப்ளை பண்ணிட்டு நீங்களாவே இதை படிக்க வலிக்கிட்டுலாம். அப்படி படிக்க வலிக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டுன்னா நீங்கள் ரெண்டையும் பேரலலா செய்யலாம். ஒரு டிப்ளமாவோட நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து லீவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்க போனால் இதில் அப்ளைடு டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு நீங்கள் மேத்ஸ் வந்து A-level படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் A-level கெமிஸ்ட்ரி எடுத்திருக்க வேண்டியிருக்கும். பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜிக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் A-level எடுத்திருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் படிச்சிருக்கணும். ஆர் மேத்தமேட்டிக்ஸ் மேத்ஸ் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஏரியா படிச்சிருந்தாலும் ஓகே, ஆர்ட் படிச்சிருந்தா, காமர்ஸ் படிச்சிருந்தா, ஒரு பயாலஜி படிச்சிருந்தா, மேத்ஸ் படிச்சிருந்தா எல்லாருமே இதில் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங்க்கு மேத்ஸ் ஆர் பயாலஜி ஆர் காமர்ஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் இது இனி ஃபியூச்சரில் வர போகிற கோர்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அப்ளை பண்ணுறது தான். ஸோ சொன்ன மாதிரி இதுக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்க வேணும். அண்ட் இதுக்கு கோர்ஸ் ஃபீ வந்து 1 வருஷத்துக்கு 3 லட்சம் படி, 3 வருஷத்துக்கு டோட்டலாக 9 lakhs உங்களுக்கு முடியும். இதில் அண்ட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கபடி அவங்க சொன்ன எல்லாமே அந்த சரியான டேட்டில் நடக்கும். இப்போ நீங்கள் ஆகஸ்ட்லேயே உங்களோட அப்ளிகேஷன் கால் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கலண்டரில் இப்போ ரிமைண்டரில் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு அப்ளை பண்ண
மறக்காமல் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் அக்யூரேட்டாக உங்களுக்கு 15th January 2026 வந்து ஓரியன்டேஷன் நடக்கும். தென் இந்த ப்ரோக்ராமை வந்து 3 லெவல்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 90 கிரெடிட் டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து டிப்ளமா அண்ட் ஹையர் நேஷனல் டிப்ளமா, தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி டிகிரி வந்து வரும். இது ஒரு லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். பட் தேர்ட் இயரில் மட்டும் டிரெக்டாக உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் லெக்சர்ஸ் நடக்கும். ப்ராக்டிக்கல் வீக்கெண்ட்ஸில் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி போய் அதை கட்டாயம் படிக்க வேண்டியதாக இருக்கும். தென் இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த லேர்னிங் இருக்கும். தென் இவங்க கோர்ஸ் கேட்லாக் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே அவங்களோட என்ன கிரெடிட்ல அந்த சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, இதில் ப்ராக்டிக்கல் கம்போனன்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். இது 2023 ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ். அதனால எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டான மாடியூல். சொல்லப்போனால் மாலிகுலர் பயாலஜி, immunology, nanotechnology, genetics, then entrepreneurship இருக்கு. இது பயாலஜி ரிலேட்டட் இல்லாத பிஸ்னஸ் சம்பந்தமான ஃபீல்ட். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு, மெடிக்கல் பயோடெக்னாலஜி இருக்கு, அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது லைக் உங்களோட சட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் நீங்கள் கிடைக்காது அந்த இருக்கப்ப இந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இந்த பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்குள்ளே போகிறதா இருந்தால் மட்டும் செலக்ட் பண்ணால் நல்ல. பிகாஸ் அங்கே ஸ்ரீலங்காவில் இந்த ஃபீல்டுக்கு இன்னும் வரைக்கும் ஸ்கோப் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 2030க்கு பிறகு தான் இதுக்கான ஹை டிமாண்ட் இருக்குமன்ற மாதிரி. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ப்ராட் சப்ஜெக்ட் ஏரியா. அதனால் நீங்கள் நிறைய ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். லைக் ரிசர்ச் அசிஸ்டன்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்டாக வரையிலும், ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம், ஒரு டெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளேயும் போகக்கூடியதாக இருக்கும். இதில் ஃபுட் மைக்ரோபயாலஜிஸ்டாக நீங்கள் வரையிலும், ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டாக வரையிலும். இதுக்கு மேலே நீங்கள் கூட படிக்கிறப்ப லைக் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி படிக்கிறப்ப உங்களுக்கான உங்களோட டிமாண்டை கூட்டிக்கொள்ள இயலும். ஸோ அடுத்ததா அப்ளைட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் மேத்ஸ் வந்து உங்களோட A-லெவலில் செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஐடி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் படி, 3 வருஷத்துக்கு நீங்கள் 6 lakhs பே பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் இதில் இவங்க மென்ஷன் பண்ணிக்க டேட் படி எல்லாமே அக்யூரேட்டாக நடக்கும். தென் இதுவும் ஒரு 3 years ப்ரோக்ராம். அண்ட் இங்கே கூட நீங்கள் லைக் 3 லெவல்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் யூ கேன் ரீட் தேர் கேட்லாக்ஸ். ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் படிக்கிறதால இது கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் படிக்கிறதால நீங்கள் ஐடி பேஸ்டாக விரும்பினீங்கன்னா இந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாக உங்களோட லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் நடக்கும். அண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் யூனிவர்சிட்டியில் போய் எழுதக்கூடியதாக இருக்கும். இதை படிக்கிறதால உங்களுக்கு ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்குள்ளே போகலாம். லைக் நீங்கள் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கலும். அண்ட் இதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் ஆர் ஹெல்த் கேர் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அனாலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் இ-காமர்ஸ் சைட்டில் லைக் ஆன்லைன் ஷாப்பிங் அதில் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு ஹெல்த் கேருக்குள்ளே போகலும். ஹெல்த் கேர்ஸில் அவங்களோட வெப் பேஜை மெயின்டைன் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணுறது, பேஷண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் நீங்கள் அந்த ஒர்க்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும்.
அண்ட் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிரியேட்டர்ஸாக இருக்கலும் அண்ட் ஒரு எஜுகேஷனல் டெக்னாலஜி டெவலப்பராக வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் அப்ளைட் எக்ஸ்டர்னல் இன் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால நீங்கள் A-லெவலில் கெமிஸ்ட்ரி கட்டாயம் படிச்சிருக்கணும். இதுக்கு ஒரு வருஷத்துக்கு 3,50,000. இது கொஞ்சம் கூட தான், பிகாஸ் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்துக்கு கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸோட சார்ஜஸ் கூடவே இருக்கிறதால தான் அவங்க கொஞ்சம் கூட இதுக்கு எடுக்கிறாங்க. தென் இதில் மென்ஷன் பண்ணிக்க டேட்ஸ் படி இந்த கோர்ஸ் நடக்கும். அண்ட் இதுலேயும் ப்ராக்டிக்கல் கம்போனன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வேண்டி இருக்கும், யூனிவர்சிட்டியில் போய் ப்ராக்டிக்கல் அட்டென்ட் பண்ண வேண்டி இருக்கும். லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே வீக்கெண்ட்ஸில் நடக்கும். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் போய் பார்த்து நீங்களாவே அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லாமே. ஸோ ஒரு அப்ளைட் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வைஸாக போய் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிஸ்டாக வரையிலும், ஒரு லேபோரட்டரி டெக்னீஷியனாக வரையிலும், கெமிஸ்டாக வரையிலும், என்விரான்மெண்டல் ஆஃபீஸராக வரையிலும், ஒரு இல்லாட்டி ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே போகலும், ஒரு ஸ்கூல்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ டீச்சிங் லெக்சரர்ஸ்குள்ளே வரையிலும், ஸோ இல்லாட்டி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாட்டர் குவாலிட்டி அனாலிஸ்டாக வரையிலும், ஸோ ஃபோரன்சிக் லேபோரட்டரிக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த டிகிரி ப்ரோக்ராம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. இதுவும் ஒரு ஐடி ஃபீல்டோட ரிலேட்டடானது. இது இப்போ சொல்லப்போனால் இப்போ சில பேருக்கு ரொபோட்டிக் ஃபீல்ட்ஸுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூடவே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த டிகிரியை மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறதுக்கு கூடவே இருக்கும். இதுக்கு இயர்லி நீங்கள் 2 lakhs பே பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் எலிஜிபிலிட்டி வைஸ் ஃபிசிக்ஸ் மேக்ஸிமம் எடுத்திருக்கணும். அண்ட் engineering technology and science for technology படிச்சிருக்கணும். ஒரு அதர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு 3 years ப்ரோக்ராம், 90 credit சப்ஜெக்ட். இங்கே இவங்க க்ரோஸ் கேட்டலாக் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்களே எடுத்து இதை ரிஃபர் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை படிக்கிறதால நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியராக வரையிலும், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வரையிலும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னீஷியனாக வரையிலும், ஒரு லைக் டெக்னிக்கல் சேல்ஸ் இன்ஜினியராக வரையிலும். ஸோ இது எல்லாமே யூஓசியால் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ். அதனால உங்களுக்கு ஒர்க் வைஸ் இது கம்பேர் பண்ணுறத உங்களுக்கு ஒர்க் ரொம்ப கூடவாகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போனால் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த கோர்ஸ் நீங்கள் என்ன ஃபீல்டு A-லெவலில் படிச்சிருந்தாலும், ஆர்ட் படிச்சிருந்தாலோ, காமர்ஸ் படிச்சிருந்தாலோ எல்லாருமே இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதுக்கு இதுலேயும் ப்ராக்டிக்கல் கம்போனன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இயர்லி 2 lakhs பே பண்ண வேண்டி இருக்கும். லெக்சர்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் இருக்கும். தென் இவங்களும் 3 levelsஆக வந்து டிவைட் பண்ணி அவங்க கோர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு ஒரு லோ படிக்கிறவங்க இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கலாம். லைக் பிகாஸ் என்விரான்மெண்டல் கன்சல்டண்டாக வரையிலும், ஒருத்தங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட லைக் டெவலப்மெண்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒர்க் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் சஸ்டைனபிலிட்டி கோஆர்டினேட்டராக வரையிலும், என்விரான்மெண்டல் ஆஃபீஸராக வரையிலும், ஒரு கிளைமேட் சேஞ்ச் அனாலிஸ்டாக வரையிலும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டாக வரையிலும், ஒரு ரிசர்ச் மேனேஜராக வரையிலும். ஸோ இந்த மாதிரி இதுக்கான வேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. தென் ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங், இதோட
ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இந்த டிகிரியை படிக்கிறதால நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபீல்டை படித்து நீங்கள் ஒரு அனாலிட்டிக் பவரை உங்கள்கிட்ட பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஏ லெவலில் பயாலஜி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு காமர்ஸ் படிச்சிருக்க வேணும். இதுவும் ஒரு 3 years ப்ரோக்ராம் அண்ட் இதுக்கான ஃபீஸ் 3 lakhs per year. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே அவங்களோட கேட்டலாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விரும்பின சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்களோட வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி விடுறேன். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஒரு சேட்டில் போடலாம். எனிவன்? ஹலோ. ஸோ எல்லாரும் சைலண்டாக இருக்கிறதால நான் ஐ க்ளோஸ் மை ஸோ யாருக்காவது ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யாராவது உங்களை விட வயசு பொண்ணவங்க கூட இருந்தால் உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி பற்றி சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்டர்னல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிஇந்த எக்ஸ்டர்னல் டிகிரி சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தினை வழங்கி இருந்த வளவள சௌமியா மனோகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அந்த வகையில் உங்களுக்கு எதன் கேள்விகள் இருக்குமாக இருந்தால் நீங்க தொடர்ச்சியா வந்து சாட் பாக்ஸ்ல வந்து போடலும். ஈவன் அடுத்தடுத்த கற்கண்டுகள் தொடர்பான விளக்கங்கள் முடிஞ்ச பிறகு கூட நாங்க என்ன செய்யலாம்னா அந்த கேள்விகளை உரிய வளவாளர்கள் பார்த்துட்டு உங்களுக்கான பதில்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து சட்டப்பீடத்திற்கான கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பீடத்திற்கான ஒரு விளக்கத்தினை அல்லது சட்டப்பீடம் தொடர்பான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட மாணவி கவிப்பிரியா ராமகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். Am I audible? கவிப்பிரியா கேட்குது. Okay. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கவிப்பிரியா ராமகுமார், லா ஃபேக்கல்ட்டியில வந்து இப்போ நான் செகண்ட் இயர் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி இந்த லா ஃபேக்கல்ட்டி சம்பந்தமா ஒரு பிரீஃபான ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்டா கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். அந்த வகையில வந்து லோ ஃபேக்கல்ட்டின்றது லோன்னு சொல்றது வந்து இன்றைக்கு நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் கூட அரசாங்கம் சார்பா வந்து 3 பல்கலைக்கழகங்கள்ல வந்து இந்த லோ வந்து ஒரு கற்கை நெறியாக காணப்படுது. அதுல வந்து எங்களோட கொழும்பு யூனிவர்சிட்டி இந்த ஸ்பெஷலா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னாங்க, ஏனைய 2 பல்கலைக்கழகங்கள்லையும் வந்து ஆர்ட்ஸ் பீடத்தின் கலைப்பீடத்தின் ஒரு ஸ்ட்ரீமா தான் வந்து லோ இருக்குது. ஆனா வந்து எங்களோட கொழும்பு யூனிவர்சிட்டியில வந்து லோ ஒரு தனி ஃபேக்கல்ட்டியாக வந்து காணப்படுறது ஒரு சிறப்பான விஷயமாக வந்து காணப்படுது. வருடம் வந்து அதிகளவான லோவுக்கு உள்வாங்கப்படுகின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகளவான மாணவர்களை உள்வாங்கிக் கொள்கின்ற பல்கலைக்கழக எங்களோட பீடம் என்ற ரீதியிலையும் வந்து சட்டப்பீடம் வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்துல ஒரு முக்கியமானதாக காணப்படுது. அந்த வகையில வந்து இந்த லோ ஃபேக்கல்ட்டியில வந்து நீங்க வந்து இப்ப நார்மலா வந்து எங்களோட லோ ஃபேக்கல்ட்டியில வந்து நீங்க வந்து 4 வருஷம் வந்து உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி நான் வந்து உங்களுக்கு எல்எல்பி என்ற ஒரு டிகிரி கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து பிராக்டிஸ் பண்ண போறாக்கள் அல்லது சிவில் சம்பந்தமான அட்வைஸுக்குள்ள போறாக்கள் வந்து கட்டாயம் வந்து நீங்க லோ காலேஜ்ல போய் வந்து உங்களோட அட்டோர்னி லோவை
முடிக்கணும். இதான் வந்து லோவுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மா வந்து காணப்படுது. அந்த வகையில வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப கொழும்பு யூனிவர்சிட்டி லோ ஃபேக்கல்டி இந்த கரிக்குலத்துக்குள்ள மூவ் பண்ணுவோம். அந்த வகையில வந்து இவ்வளவு காலமும் வந்து அதாவது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முதல் வந்து இந்த கரிக்குலம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா வந்து இயர் எண்ட் பேஸ் எக்ஸாமோட வந்து 3 மீடியத்திலையும் நடந்துண்டாக காணப்படுது. ஆனா இப்ப வந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து இது வந்து செமிஸ்டர் சிஸ்டமாக வந்து மாற்றப்பட்டிருக்குதுங்கிற கரிக்குலம். அதோட வந்து அதுலயுமே லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஆங்கிலத்துல கற்கை நெறி மாற்றப்பட்டிருந்தாலும் இவ்வளவு காலம் வந்து 3 மொழிகள்லயும் இருந்திருந்தாலுமே வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஆங்கிலத்துல மாற்றப்பட்டிருக்குது. அதுலயும் ஸ்பெஷலா வந்து இதுக்கு முதல் இருந்த 2 வருடங்கள்லயும் வந்து தங்களோட தாய்மொழிகள்ல கல்வியை தொடரக்கூடியது அல்லது போனா தங்களோட பரீட்சைகள் அசைன்மெண்ட்ஸை வந்து தமிழோ அல்லது சிங்களத்திலயோ ஈவன் இங்கிலீஷ்லயோ செய்யக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா வந்து இந்த இயர்ல இருந்து அதையுமே வந்து முற்றுமுழுதாக வந்து ஆங்கில மொழியாக வந்து மாற்றப்பட்டிருக்கிறன்றது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாம வந்து ஈவன் இப்ப இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆங்கில கற்கை நெறியாக வந்து மாற்றப்பட்டிருந்தாலுமே கூட வந்து மாணவர்களை வழிப்படுத்துறதுக்காகவும் அவர்களோட கற்க இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக வந்து குரூப் டிஸ்கஷனுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு கொஞ்சம் உங்களோட தாய்மொழியில வந்து கட்டாயம் வந்து இங்க செய்யப்படுறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதை விட வந்து இப்ப ஆங்கிலம் என்று சொன்ன உடனே வந்து இப்ப எல்லாருமே வந்து நாங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கில நொலேஜோட வர்ற இல்ல நாங்க மேபி வந்து பின்தங்கின பிரதேசங்கள்ல இருந்து வர்றதால வந்து ஆங்கில நொலேஜ் இல்லாம இருக்கும். அப்படியான பிரச்சனைகள்ல இருந்து மாணவர்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காக வந்து கல்வி திட்டத்தோட சேர்த்து அதோட வேற பல கற்கை நெறிகளும் உள்வாங்கப்பட்டு வந்து மாணவர்களுக்கு வந்து இலகுபடுத்தப்பட்டதாக வந்து காணப்படுது. உதாரணமாக வந்து புதுசா வந்து இன்டேக் எடுத்த உடனே வந்து அவைகளுக்கு ஒரு ஆங்கில பரீட்சை ஒன்றை வச்சு அதன் அறிவு மட்டத்தின் அடிப்படையில் அவர்களை குழுக்களாக பிரிச்சு அதுக்கு ஏற்ற வகையில் அவைகளுக்கு ஒரு முதல் 2 இயருக்குள்ளயுமே அதை கவர் பண்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் வழிபடுத்தல் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற அதே வேளை வந்து வெறுமனே கிராமட்டிக்கல் சம்பந்தமா மட்டும் இல்லாம ஸ்பீக்கிங் ஸ்கில் அவை இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நான் ஜிபிஏ பாடங்களா வந்து நிறைய பாடங்கள் மெயினான கேட்டகரியோட வந்து இங்க இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈவன் ஒவ்வொரு செமிஸ்டர்லயுமே வந்து ஒவ்வொரு நான் ஜிபிஏ பாடமாவது வந்து கண்டினியூ ஆகிற தன்மையை கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. உதாரணமா சொல்ல போனா வந்து லோ அண்ட் சொசைட்டி, இங்கிலீஷ் ஃபார் லோ, ஓரல் அட்வொகசி என்று சொல்லி மாணவர்களோட ஆங்கிலம் சம்பந்தமான ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நிறைய செயற்திட்டங்கள் வந்து மெயினான கற்கை நெறியோட கொண்டு வரப்படுது. அடுத்தது வந்து நாங்க இந்த புதிய கரிக்குலத்துல பார்க்க போற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னது தேர்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து கமனான ஒரு காலப்பகுதியாகவும் எல்லாருமே வந்து எல்லா பாடத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து தேர்ட் இயர்ல வந்து உங்களோட எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க எதிர்காலத்துல எந்த ஃபீல்டுக்குள்ள லோவிலையுமே நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போறீங்கன்றதை வச்சுக்கொண்டு அதை செலக்ட் பண்றதுக்கு அடிப்படையில வந்து உங்களோட எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில வந்து உங்களுக்கு தேர்ட் இயர்ல வந்து HR, என்விரான்மெண்டல், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் சொல்லி நீங்க உங்களோட எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கு. அதோட வந்து இந்த புதிய கரிக்குலத்துல வந்து உள்வாங்கப்பட்டிருக்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து கிரெடிட்ஸோட உங்களுக்கு தேர்ட் இயர்ல மேண்டட்டரியான ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து மேண்டட்டரியான ஒரு விஷயமா வித் கிரெடிட்ஸோட வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுது. அடுத்தது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த 4th இயரையும் வந்து யூனிவர்சிட்டியில முடிச்சதோட வந்து உங்களுக்கு வந்து LLB டிகிரி மட்டும் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா வந்து கட்டாயம் வந்து நீங்க லோ காலேஜ்ல படிச்சு அட்டோர்னி லோ முடிச்சு அதுக்கு பிறகு நீங்க ஒரு லோயருக்கு கீழே ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க ஓத் எடுத்த பிறகு வந்து நீங்க வந்து ஒரு லோயரா வந்து உங்களோட கேரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து ஃபெசிலிட்டேட் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்க்க போனோம்னு சொன்னா வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி தொடக்கம் புதிய AI தொழில்நுட்பம் வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டியை வந்து உள்வாங்கி வந்து மாணவர்களை இலகுபடுத்துற ஒரு தன்மையை வந்து இங்க கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த வகையில வந்து பொதுவான ஒரு மிகப்பெரிய நூலகம் சட்டப்படம் சம்பந்தமான செக்ஷனுக்காக வந்து தனி ஒரு செக்ஷனையே பிரிக்கப்பட்டு இங்க காணப்படுது. அதுல வந்து நீங்க இப்ப மாணவர்களை இலகுபடுத்தி அவர்களுக்கான தேடலை இலகுபடுத்துறதுக்காக வந்து லோ சம்பந்தமான கேஸ் ஸ்டடிஸ், ஜேர்னல்ஸ், ஆர்டிகல்ஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இலகுவாகவே இந்த நூலகத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுலயுமே ஸ்பெஷலான விஷயமா வந்து இப்ப வரைக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கேஸ் ஸ்டடிஸ், சவுத் ஆப்பிரிக்கன் சம்பந்தமான அதை விட வேற ஸ்பெசிபிக்கான சில கண்ட்ரி சம்பந்தமான
கேஸ் ஸ்டடிஸும் சரி அல்ல ஜேர்னல் ஆர்டிகல்ஸும் சரி நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடமாக வந்து இலங்கையில வந்து இந்த நூலகத்தின் அந்த லோ ஃபேக்கல்டி செக்ஷன்ஸ்ல வந்து நீங்க அது சம்பந்தமான விடயங்களை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படுறது வந்து மிக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. வெறுமனே இது மட்டும் இல்லாம வந்து இப்ப லோ ஃபேக்கல்டி வரைக்கும் லோ வரைக்குள்ள வந்து ஸ்பெஷலா அங்க இருக்க விஷயம் வந்து நீங்க நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணணும், நிறைய கேஸ் ரிலேட்டடான விஷயம், நீங்க நிறைய லீகல் விஷயம், நிறைய லோ ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் ஜேர்னல் வாசிக்கும். சோ அதுலயுமே மாணவர்களை இலகுபடுத்துறதுக்காக புதிய ஏஐ தொழில்நுட்பங்களை உள்வாங்கி மாணவர்களை இலகுபடுத்துற தன்மையும் வந்து அங்க காணக்கூடியதா இருக்கு. உதாரணமாக வந்து இப்ப அண்மையில வந்து ஏஐ பாஸ் வந்த யூனிவர்சிட்டியே மாணவர்களுக்காக அஹ் உள்வாங்கி இருக்கிற தன்மையினை வந்து நாங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நிறைய ஃபெசிலிட்டேட்டை வந்து மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை கல்வியில ஊக்குவிக்கிற தன்மையினை வந்து நாங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் வந்து நான் சொல்ல நினைக்கிறது வந்து வெறுமனே அகாடமிக்கை தாண்டி வந்து நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில இங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப இந்த முறை இந்த இயர்ல இருந்து வந்து புதுசா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு போர்டு ஒன்று கிரியேட் ஆகி இருக்குது. அதனோட நிறைய இன்டர் ஃபேக்கல்டி மச்சஸ், ஃபர்ஸ்ட் இயர்ஸ் குள்ளான மச்சஸ், அப்படின்னு பட்ஜெட்ஸுக்குள்ளேயே மச்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட அகாடமிக்கை தாண்டி உங்களோட ஸ்போர்ட்ஸ்லயுமே நீங்க கன்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படுற மாதிரி இங்க காணப்படுது. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய கிளப்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பொதுவாக காணப்படுற கேவல் கிளப்ஸ் மாதிரியானது இல்ல போனா ஒரு ஃபேக்கல்டிலையும் வந்து லோ ஃபேக்கல்டியில வந்து ரொட்ரே கிளப்ஸ் இருக்குது. அந்த ரொட்ரே கிளப்ஸ் அதோட வந்து ஹிந்து சொசைட்டி, அப்படி நீங்க பலதரப்பட்ட சொசைட்டிகளுக்குள்ள உங்களை ஈடுபடுத்தி கொள்ற தன்மையை இங்க வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதை விட வந்து ஸ்பெஷலா வந்து இப்ப தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாங்கிக்குள்ள நாங்க வந்து ஒரு லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உள்ளுக்கு வாரம்ன்றதுக்குள்ள அங்க பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி வந்து தமிழ் லிட்டரரி அசோசியேஷன்ஸ், அப்படி அதனூடாக பல்தரப்பட்ட நிகழ்வுகள் அப்படி ஒழுங்கமைக்கப்படையக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அதை விட வந்து துலாவ அசோசியேஷன், மூட் கோர்ட் அண்ட் டிபேட்டிங் சொசைட்டிஸ் சொல்லி வந்து அப்படியும் நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப துலாவ அசோசியேஷன் என்று சொல்றது வந்து ஒரு பிக சப்போர்ட்டா இருக்குது ஒரு லீகல் கரியருக்கும் சரி, ஒரு சட்டத்துறை சம்பந்தமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அது இனியில ஒரு பிக சப்போர்ட்டான ஒரு விஷயமா காணப்படுது. உதாரணமா வந்து இப்பவே வந்து லாஸ்ட் வீக்ல வந்து ஃபியூச்சர் வாய்ஸ் ஃபோரம் சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அப்ப அதனூடாக வந்து இப்ப நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு உங்களோட நெக்ஸ்ட் லெவல் கரியர் சம்பந்தமான ஒரு ஐடியாவை பெற்றுக்கொள்றேன். இப்ப நாங்க எல்லாருமே வர்றாக்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோட வாரதில்லை. இப்ப நாங்க நெக்ஸ்ட் இதைத்தான் செய்யலாம் இதுதான் செய்யலாம் சொல்லி சோ அப்படி ஒரு கரியர் கைடன்ஸுக்குரிய நிறைய வழிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தளமா காணு. அடுத்தது வந்து எம்சிடிஎஸ் போர்டு, இந்த மூட்டிங் அண்ட் டிபேட்டிங் சொசைட்டி, இதனூடாக வந்து நீங்க உங்களோட டிபேட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஈவன் வந்து எல்லாருக்குமே வந்து டிபேட் வந்து புதுசா இருக்கலாம், சிலர் வந்து ஆல்ரெடி டிபேட்ல நல்லா இருக்கலாம். அப்படி எல்லா தரப்பினரையுமே வந்து உள்வாங்கி கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்ப டிபேட்டிங் தெரியாதவர்களுக்கு ஒரு டிபேட்டிங் செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்றது. அதை விட வந்து மூட்டிங் சொசைட்டியால வந்து நிறைய டிபேட்ஸ் காம்படிஷன்ஸ் லோ காலேஜஸ் கிடையில எங்கட ஃபேக்கல்டி கிடையில அப்படி நிறைய டிபேட்டிங் இது செய்யுது. அதை விட இன்டர்நேஷனல் ரீதியாக வந்து நிறைய மூட்டிங்ஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ், அப்படி இன்டர்நேஷனல் ரீதியாகவும் நீங்க உங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு அல்லது நீங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொள்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்து வழங்கி கொள்ளக்கூடிய மாதிரி வந்து இங்க வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து கிடைக்கப்படுறதை நீங்க கண்டுக்கலாம். அதை விட வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக நிறைய கிளப்ஸ் ஃபன்னான ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க யூனிவர்சிட்டி லைஃப் வந்து ஒரு என்ஜாயிங் லைஃப் சொல்லி எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ரியலி வந்து ஃபீல் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க வந்து இங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மற்ற உங்களோட டேலண்ட்ஸை காட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கான ஸ்டேஜஸ் வந்து சில நேரம் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஸ்டேஜஸ் நல்லா கிடைச்சிருக்காம இருக்கலாம். சோ நீங்க உங்களுக்கான புதிய வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி உங்களை ஃபன்னாவும் அதே நேரம் அகாடமிக்லையும் கொண்டு போய் கொண்டு அதை உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளையும் நீங்க இங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நாங்க இதெல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நாங்க எங்களோட கரியர் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னா வந்து எங்களோட கரியர்ல வந்து இப்ப நிறைய பேருக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்கும்னு சொன்னா வந்து நாங்க வந்து லோ படிச்சா வெறுமனே வந்து லோயரா மட்டும்தான் ஆகலாம், லோவுக்குள்ள மட்டும்தான் போகலாம், பிராக்டிஸ் தான் பண்ணணும் ரெண்டே வந்து நிறைய பேர் வந்து லோவுக்கு அப்ளை பண்ணாம இருக்கக்கூடிய ஆக்களும் இருக்கு. ஈவன் வந்து வெறுமனே ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் மட்டும்தான் லோவுக்கு வரலாம் இல்ல, காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்காக்கள் ஈவன் மேத்ஸ் பயோ ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆக்களுமே வந்து இதுக்குள்ள உள்வாங்கக்கூடிய மாதிரி வந்து தான் காணப்படுது. அவையிலுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும்.
அந்த வகையில வந்து நாங்க இந்த தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்க வெறுமனே வந்து நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணலாமான்னு இல்ல. நீங்க வேற லீகல் ப்ரொஃபஷன்ஸ் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதாவது வந்து கம்பெனியில லீகல் அட்வைசஸ் அப்படி வந்து நீங்க அப்படி அந்த அதுக்குள்ள போகலாம். அதுல வந்து என்ஜிஓஸோட சேர்ந்து உங்களோட ஒர்க்க கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னு பிரைவேட் செக்டர்ஸ் குள்ள வந்து நீங்க வரலாம். ஸ்பெஷலா வந்து இப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சார்பான லோயரா இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து நீங்க உங்களோட அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்டின் ஊடாக வந்து ஒரு அட்டோர்னி உங்களோட அட்டோர்னி லோவுக்கு பிறகு வந்து நீங்க அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஊடாக போய்க்குள்ள வந்து நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சார்பான லோயர்ஸா வந்து உங்களோட கரியரை வந்து நீங்க கொண்டு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரம் வந்து நீங்க இங்கால ஒரு லீகல் அட்வைசரா போறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க உங்களை வந்து நீங்க ஒரு லீகல் அட்வைசரா ஒரு கம்பெனியின் லீகல் அட்வைசரா இல்ல கான்ட்ராக்ட் டிராஃப்டரா வந்து நீங்க அதை வந்து உங்களோட கரியரை வந்து கொண்டு போகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வந்து நீங்க வந்து இப்ப ஒரு அகாடமிக்ல வந்து நல்ல ஒரு கிளாஸ் அடிச்சு அகாடமிக் உள்ளே வந்து உங்களோட கரியரை கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி. அப்படி இல்ல நான் ப்ராக்டிஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா அதான் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு சாய்ஸ் வந்து நீங்க கவர்மெண்ட் லோயரா வந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லது போனா நீங்க உங்களோட பிரைவேட் லோயரா வந்து நீங்க சிவில் கிரிமினல்னு சொல்லி உங்களோட ப்ரொஃபஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணி மேல கொண்டு போகக்கூடிய மாதிரி காணும். இப்படி நீங்க வெறுமனே வந்து இப்ப இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஷேர் ஆகிற ஸ்கிரீன்ல வந்து நார்மலா வந்து நீங்க எப்படி எல்லாம் உங்களோட தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்ற சம்பந்தமான ஒரு ஸ்லைடா தான் வந்து இருக்கு. இப்ப நான் சொன்னதுன்னா கொஞ்சம் விரிவானதா வந்து என்னென்ன ப்ரொஃபஷனுக்குள்ளால வந்து நீங்க என்னென்ன தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். நார்மலா வந்து நீங்க வெறுமனே பிராக்டிஸ் மட்டும் இல்லாம A to Z வந்து சட்டத்துறையினூடாக வந்து நீங்க நிறைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும். ஈவன் வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரீதியான ஒரு நிறுவனங்களோடயே வந்து உங்களோட கரியரை கொண்டு போகக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளவு நம்ம வந்து உங்களோட கரியர் சம்பந்தமா வந்து நீங்க இந்த சட்டப்படங்களுக்குள்ளால உங்களை முன்கொண்டு போறதுக்கான வழிகளாக காண்பிட்டேன். தட்ஸ் ஆல். யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு கொஸ்டினும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் இந்த செஷனை என் பண்றேன். தேங்க்யூ சோ மச். மணவாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கைப்பிரியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அந்த வகையிலே கொழும்பு பல்கலைக்கழகம் என்பது வந்து எல்லோருக்கும் தெரிந்தது இலங்கையினுடைய முதன்மையான பல்கலைக்கழகங்களிலே ஒன்று. அதன் சார்பான அதனால வழங்கப்படுகின்ற கற்கனர்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கூட நீங்க ஒரு ஜாப் மார்க்கெட்டிங் ஒன்றுக்குள்ள போகும்போது மிக உயர்ந்த அளவில் இருக்கிறது நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஒவ்வொரு பீடங்கள் சார்பான ஒரு கருத்தமர்வு வந்து உங்களுக்கு இந்த கருத்தமர்வு வந்து உங்களுடைய பாதைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில 3 UCSC மற்றது வந்து சயின்ஸ் ஃபேக்கல்டி அண்ட் லா ஃபேக்கல்டிக்கான செஷன்ஸ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஏனைய தொடர்ச்சியான ஃபேக்கல்டிஸ் அந்த ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஸ்ரீபாலி கேம்பஸ் தொடர்பான விளக்கங்கள் வந்து அது தொடர்பான கருத்தமர்வு நாளை நடைபெற இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக நீங்க அந்த கருத்தமர்வுலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறது. உங்களுக்கான ரேகிங் இல்ல ரேகிங் 0%. மிகவும் சிறப்பான ஒரு லைப்ரரி வசதி ஒரு நூலக வசதி என்பது வந்து இங்கதான் காணப்படுகிறது. அதை விட மேலதிகமாக மாணவர்களுக்கான பல்வேறு விதமான வசதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ அதுகள் தொடர்பிலையும் வந்து அதுகள் அவ்வாறான வசதிகள் அடிப்படையிலும் கூட கொழும்பு பல்கலைக்கழகம் நல்ல நிலைமையில் முதன்மை நிலையில இருப்பதை கூட காண முடிகிறதாக இருக்கின்றது. சௌமியாக்கா ஏதாவது நீங்க ஆட் பண்ணணுமா? சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, மைக்ரோபாலஜி ஸ்ரீலங்கால வர்த்தா இருக்கான்னு கேட்டு. சொல்ல போனா இந்த டிகிரி வந்து வேற எந்த யூனிவர்சிட்டியாலையுமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ எக்ஸ்டர்னலா மட்டும்தான் பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோபாலஜி என்ற சப்ஜெக்ட் ஸ்ரீலங்கால இந்த கல்வி யூனிவர்சிட்டியால் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு யூனிக் ஃபீல்டுன்றதால இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்கால கூடவே இருக்கு. இப்போ மெடிக்கல் பயோடெக்னாலஜியோட கம்பேர் பண்றப்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூடவே இருக்கு. அண்ட் நீங்க இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்ல படிச்சு கொண்டு போறப்ப இதுக்கான இதை நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்கான இதற்கு நீங்க கூட்டிக்கலாம். தேங்க்யூ.
எனவே உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது கேள்விகள் இருக்கேக்கல இன்னைக்கு கேட்க முடியாத ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தா நீங்க நாளைக்கு நடைபெற போற அமர்விலையும் கூட கலந்து கொண்டு அந்த கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்துல வந்து எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகம் சார்பில் நாங்கள் வந்து அதை வந்து உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தி அதுக்கான ஆன்சர்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும். எனவே வந்து பல்கலைக்கழகம் என்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஸோ அதுல வந்து நீங்க உங்களுடைய ஃபியூச்சரை வந்து கண்டினியூ பண்ண போறீங்க, அதுல சரியான பாதையை தெரிந்தெடுக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இதுல வந்து நீங்க மிகவும் கவனமாகவும் திறம்படவும் செயற்படுவீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையில மாணவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் பங்கு பெற்றாளர்களுக்கு அதை நீங்க இப்பவும் தெரிவித்துக் கொள்ள முடியும். அல்லாத சந்தர்ப்பத்துல வந்து இந்த கருத்தமர்வினை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய சிறைகள் அமைதியினுடைய மதியுரை கழகத்தினருக்கும் இந்த அமர்விலை வந்து வளவாளர்களாக கலந்து சிறப்பித்த கொழும்பு யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பஸ் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கை சேர்ந்த பிரசிடன்ட் அண்ணா, அதே போல சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த சௌமியா அக்கா மற்றும் லோ ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த கைப்பிரியா ராமகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த வளவாளர்களை ஒருங்கிணைப்பதில் எங்களோடு இணைந்து செயற்பட்ட நிமல் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற தொடர்ச்சியான ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒவ்வொரு கற்கனரிகள் சார்ந்தும் தொடர்ச்சியாக கருத்தமர்கள் நடைபெறும். எனவே அந்த கருத்தமர்களிலே பங்கு கொண்டு ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிறைகள் அமையத்தின் சார்பில் எங்களுடைய வேண்டுகோளாகவும் எங்களுடைய அவாவாகவும் இருக்கின்றது. அதனையும் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து இன்றைய கருத்தமர்வில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எஸ்கியூஸ் மீ. குட் ஈவினிங். நாங்க வந்து எஃப்னால இருந்து கதைக்கிறோம். கொழும்பு யூனியில பிஏ ஆர்ட்ஸ் பற்றியோ அல்லது பிஇடியை பற்றி இன்றைய அமர்வுல சொல்லல. என்னன்னு சொன்னா இந்த பிஇடி வந்து ஃபேக்கல்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கலையும் அதே மாதிரி பிஏ ஆர்ட்ஸ் பற்றி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி சார்ந்தும் வந்து நாளைக்கு நேரம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை நினைக்கிறேன். 6 to 8 மணிக்குள்ள நினைக்கிறேன். சோ அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த செஷன் நடக்கும். சோ அதுல வந்து விரிவான விளக்கங்களை வந்து நாங்க தொடர்ச்சியா தருவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? நாளைக்கு வந்து ஏனைய ஃபேக்கல்டிஸ் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், டெக்னாலஜி, மெடிசின், நர்சிங், ஆர்ட்ஸா இருக்கட்டும், எஜுகேஷன், ஸ்ரீபாலி கேம்பஸ் ஏனைய அனைத்து மேனேஜ்மெண்ட் இது சம்பந்தமா இந்த பீடங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் கருத்தமர்வு வந்து நாளைக்கு நடைபெறும். எனவே நாளைய கருத்தமர்விலே பங்கு கொண்டு பயனடைந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சோ அந்த நேரத்துல உங்களோட கொஸ்டின்ஸை வந்து அங்க உங்களுடைய வினாக்களை வந்து அங்க தெரியப்படுத்திக் கொண்டு உங்களுடைய பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி.